ஸ்ரீஹரிக ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் 1 சர்க்கம் 9. ஸ்ரீராமருக்கு இளவரசு பட்டாபிஷேகம் செய்வதற்கு நாள் குறிப்பிடப்படுகிறது. மந்தரை அதை கேள்விப்பட்டு கைகேயி தேவியாரிடம் வந்து அவளுடைய மனதை சஞ்சலப்பட வைக்கிறாள். அவளுடைய மனதை மாற்றுகிறாள். ஸ்ரீராமரை காட்டிற்கு அனுப்ப உபாயத்தை ஆலோசிப்பதும் கைகேயி கோபசாலையில் பிரவேசிப்பதும். இப்படி மந்தரை சொன்னதை கேட்ட கைகேயி தேவியாரும் மிகவும் கோபத்தை அடைந்தாள். பற்றி எரியும் தீயன விளங்கும் முகம் உடையவளாக ஆகி வெப்ப பெருமூச்சை விட்டு மந்தரையை பார்த்து பின்வருமாறு மொழிந்தாள். இதோ இன்றைய தினமே நான் ராமனை இந்த இடத்திலிருந்து காட்டிற்கு அனுப்பிவிடுகிறேன். கூடிய சீக்கிரத்தில் பரதனை இளவரசாக முடிசூட்டி வைக்கிறேன். மந்தரே, இப்போது ராமன் எந்த உபாயத்தால் இங்கு இல்லாமல் போவான்? பரதன் எப்படி ராஜ்யத்தை அடைய வேண்டும்? இது விஷயமாக தீர்க்கமாக ஆலோசனை செய். இப்படி அந்த தேவி சொன்னவுடன் அதை கேட்ட ராமரது நன்மைக்கு இடையூறாக இருப்பவளும் துஷ்ட சேஷ்டைகளில் பிரியம் உள்ளவளுமாகிய மந்தரை கைகேயி தேவியாரை பார்த்து பின்வருமாறு சொன்னாள். கைகேயி தேவியாரே, பேஷ், நல்ல செய்தியை நீங்கள் கூறினீர்கள். தேவரீரது புத்திரனாகிய பரதரே இந்த ராஜ்யத்தை எந்தவித தோஷமும் இல்லாமல் அடைய முடியும் என்பதற்குண்டான உபாயத்தை நான் எடுத்து சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன் என்பதை நீங்கள் செவி கொடுத்து கேளுங்கள். கைகேயி தேவியாரே, நீங்கள் முன்பு என்னிடம் கூறிய ஒரு ரகசியத்தை நான் இப்போது கூறுகிறேன், கேளுங்கள். அந்த விஷயத்தை நீங்கள் மறந்துவிட்டீர்களா அல்லது ஞாபகத்தில் வைத்துக் கொண்டு மறைக்கின்றீர்களா என்ன? வேடிக்கைகளில் பிரியமுள்ளவளே, இந்த இரண்டில் எதுவாக இருந்தாலும் சரி, தேவரீர் திருவுள்ளத்தில் எதை நினைக்கின்றீர்களோ அதை நான் என்னுடைய வாயால் சொல்லி கேட்க வேண்டும் என்று நீங்கள் விருப்பப்பட்டால் அதை நான் சொல்கின்றேன், கேளுங்கள். அதை கேட்ட பின்பு நீங்கள் அதை பற்றி ஆராய்ச்சி செய்யுங்கள். கைகேயி தேவியார் மந்தரை இப்படி சொல்லியதை கேட்டதுமே தான் படுத்திருந்த படுக்கையிலிருந்து கொஞ்சம் எழுந்திருந்து பின்வருமாறு சொன்னாள். மந்தரே, ராமன் எப்படி எந்த உபாயத்தால் இங்கு இல்லாமல் போவான்? பரதன் ராஜ்யத்தை அடைய வேண்டும். காரியம் கைகூடும் வழியை நீ எனக்கு சொல்வாயாக. இப்படி கைகேயி தேவியார் கட்டளை இட்டவுடன் துஷ்ட சேஷ்டைகள் பிரியம் உள்ளவளும் ஸ்ரீராமனது நன்மைக்கு இடையூறு செய்கிறவளும் கூறியமான மந்தரை பின்வரும் வார்த்தையை சொன்னாள். தேவரீரது கணவர் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடந்த யுத்தத்தில் ராஜ ரிஷிகளை அழைத்துக் கொண்டு தேவேந்திரனுக்கு உதவி செய்வதற்கு சென்றார். அப்பொழுது தேவரீரான உம்மையும் அழைத்துக் கொண்டு சென்றார். கைகேயி தேவியாரே, அவர் உம்மையும் அழைத்துக் கொண்டு தென் திசையில் தண்டகாரண்யம் என்னும் பிரதேசங்களில் திமித் வஜன் என்ற அசுரன் எந்த இடத்தில் வாழ்ந்தானோ அந்த வைஜயந்தம் என்ற பெயர் பெற்ற பட்டணத்திற்கு போய் சேர்ந்தார். சம்பரன் என்ற மற்றொரு பெயருடைய அந்த அசுரன் பலவித மாயைகளில் நிபுணன். தேவ கணங்களால் அவனை வெற்றி கொள்ள முடியவில்லை. அந்த மகா அசுரன் இந்திரனை எதிர்த்து பெரும் போரை செய்து கொண்டிருந்தான். அரக்கர்கள் அந்த பெரும் போரில் மிகவும் கொழுப்பை அடைந்து யாரையும் லட்சியம் செய்யாமல் பலவிதமாக புண்பட்டு தூங்கிக் கொண்டிருக்கும் மனிதர்களை கொலை செய்தார்கள். அந்த சமயம் பெரும் போர் வீரராகிய தசரத சக்கரவர்த்தியார் தன்னிடமிருந்த அஸ்திர சஸ்திரங்களை கொண்டு பெரும் போரை புரிந்தார். ஆனால் அவர் அசுரர்களால் மூர்ச்சை அடைந்தார். தாயே, அந்த சமயம் நீங்கள் பானங்களால் மூர்ச்சை அடைந்திருந்த உமது கணவரை போர்க்களத்திலிருந்து வேறு இடத்திற்கு எடுத்துக்கொண்டு சென்று அவருக்கு பணிவிடைகள் செய்து அவரை பாதுகாத்தீர். அனுகூலமான காரியத்தை உள்ளபடி அறிந்துவிட்ட மாதே. அந்த சமயத்தில் மிகவும் சந்தோஷப்பட்ட அவர் தேவரீருக்கு 2 வரங்களை கொடுத்தார். தாயே, அந்த சக்கரவர்த்தியாரிடம் நீங்கள் எப்பொழுது நான் இஷ்டப்படுகிறேனோ அப்பொழுது 2 வரங்களையும் கேட்டுக்கொள்கிறேன் என்று பிரார்த்தித்துக் கொண்டீர்கள். அந்த மகாத்மாவும் அப்படியே ஆகட்டும் என்று வாக்களித்தார். தாயே, தேவரீரான நீரே இந்த விஷயத்தை எனக்கு சொன்னீர்கள். இந்த விஷயத்தை தேவரீரிடமுள்ள அன்பினால் நான் மறவாமல் நினைவில் வைத்திருக்கிறேன். எனவே தேவரீரான நீர் ராமனுக்கு 14 வருஷங்கள் வனவாசத்தையும் பரதனுக்கு திருமுடி சூட்டி வைத்தலுமாகிற இந்த 2 விஷயங்களையும் அந்த 2 வரங்களாக கேளும். இதற்கு உமது கணவரை உடன்படச் செய்து ராமனது பட்டாபிஷேகத்திற்காக வந்து கொண்டிருக்கும் பொருள்களை நிறுத்தும்படி செய்ய வேண்டும். ராமன்
14 வருஷங்கள் வனத்தில் தபசியாய் விடுகிறான் என்றால் உம்முடைய திருக்குமாரன் இங்கு ஜனங்களின் பிரியத்தை பெற்று அசைக்க முடியாதவனாக ஆகிவிடுவான். அஸ்வபதி மன்னரின் திருமகளே, இப்போதே தேவரீரான நீர் கணவருடன் பிணக்கு வரும் சமயங்களில் இருக்கும் அறைக்கு சென்று அவரிடம் மனக்குறை உள்ளவள் போலாகி அழுக்கு ஆடைகளை அணிந்தவளாய் விரிப்பு எதுவும் இல்லாத வெறும் தரையில் சோகத்தால் பீடிக்கப்பட்டவளாக அழுது கொண்டு அவரை எதிர்பார்த்து கொண்டிருங்கள். அவர் வந்தவுடன் அவரை முகமெடுத்து பார்க்க வேண்டாம். அவரிடம் முதலில் பேசவும் வேண்டாம். தேவரீரான நீர் எல்லா காலத்திலும் மற்றவர்களை விட கணவரது காதலை அதிகம் பெற்றவராவீர். சக்கரவர்த்தியார் உமக்கு என்றால் தீயிலும் குதித்து விடுவார். இதில் எனக்கு ஐயமில்லை. சக்கரவர்த்தி கோபத்தில் இருக்கும் தேவரீரான உம்மை முகம் நிவர்த்தி கூட பார்க்க மாட்டார். உமக்கு கோபம் ஏற்படும்படி நடக்க மாட்டார். தேவரீரானது உமது பிரியத்தை பெற பிராணனையும் விட்டு விடுவார். இளகிய நெஞ்சமுடைய மாதே, தேவரீரது கணவர் மற்றவர்களை விட உம்மிடம் அதிக காதல் வைத்திருக்கிறார். அதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். சக்கரவர்த்தியார் தேவரீரது சொல்லை தட்ட முடியாது. தசரத சக்கரவர்த்தியார் அநேகவித மாணிக்கங்களையும் முத்துக்களையும் பொன் அணிகளையும் ரத்தினங்களையும் கொடுப்பார். அவற்றின் மீது நீங்கள் ஆசை வைக்கக்கூடாது. மகாபாக்கியம் உடையவளே, தசரத சக்கரவர்த்தியாருக்கு தேவர்களுக்கும் அசுரருக்கும் உண்டான யுத்தத்தில் அவர் உங்களுக்கு கொடுத்த 2 வரங்களையும் நினைவுபடுத்துங்கள். தசரத சக்கரவர்த்தியார் உம்மை தானே தலையிலிருந்து தூக்கி உங்களுடைய மன ஆசையை நிறைவேற்றுவார். நீங்கள் சக்கரவர்த்தியாருக்கு அவருடைய சத்தியத்தை நினைவுபடுத்தி உங்களுடைய மனோரதத்தை பின்வருமாறு கூறி அவரிடம் வரத்தை கேளுங்கள். ராமனை 14 வருஷங்கள் காட்டிற்கு வாசம் செய்ய அனுப்புங்கள். பரதன் இந்த நாட்டிற்கு மன்னனாக ஆவதற்கு அவனுக்கு இளவரசு பட்டத்தை சூட்டுங்கள். ராமன் 14 வருஷங்கள் கானகத்திற்கு சென்று விட்டால் அதன் பின்பு தேவரீரது திருக்குமாரன் இங்கு வேறு ஊன்றியவனாக ஆகிவிடுவான். மூல பலத்தை தனக்கு சொந்தமாக ஆக்கிவிடுவான். நினைத்த அரசை அவன் பெற்றுவிடுவான். ராமனது வனவாசம் ஒன்றையே எல்லா விதத்திலும் உங்களுடைய மன விருப்பமாக நீங்கள் அவரிடம் உறுதிபட கேளுங்கள். இப்படி நீங்கள் கேட்டால்தான் தேவரீரான உமது புதல்வனுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் உண்டாகும். இப்படி வனவாசம் பெற்ற ராமனும் ஜனங்களின் அன்பை இழந்தவனாகவே ஆகிவிடுவான். தேவரீரது பரதனும் பகையொழிந்த ராஜாவாக விளங்குவான். எவ்வளவு காலத்திற்குள் ராமன் வனவாசத்திலிருந்து திரும்பி வருகிறானோ அந்த காலத்திற்குள்ளேயே தேவரீரது திருக்குமாரன் சிநேகிதர்களுடன் கூடி தைரியம் உடையவனாகவும் வேரூன்றியவனாகவும் ஜனங்களை சுவாதீனப்படுத்தி கொண்டவனாகவும் ஆய்விடுவான். தேவரீருக்கு இந்த விஷயத்தில் இதுதான் சரியான சமயம் என்று நான் அறிகிறேன். சக்கரவர்த்தியாரை தேவரீரான நீர் உமது மனதை சிதற விடாது அந்த விஷயத்தில் உறுதியான எண்ணம் கொண்டு அவரை உடன்படச் செய்து ராமனது பட்டாபிஷேகத்திற்கு நடந்து கொண்டிருக்கும் ஏற்பாடுகளை நிறுத்தும்படி செய்வீராக. அந்த கைகேயி தேவியார் உண்மையில் மகா பிரசித்தி பெற்ற அற்புதமான நல்ல சிந்தனை உள்ளவள். ஆனால் அப்போது கூனியின் உபதேசத்தால் நல்லது கெட்டது என்பதை அறியாத சிறுமி போல ஆகிவிட்டாள். மந்தரை அவளுக்கு தீமையை நன்மையை போல போதித்தாள். அந்த போதனை அவளுடைய தலைக்கு ஏறிவிட்டது. அதனால் அவள் துர் அகங்காரத்தை அடைந்தவளாகிவிட்டாள். அந்த கைகேயி தேவியார் முறைகட்ட வழியில் செல்ல தீர்மானித்து விட்டாள். அப்படி தீர்மானித்து விட்ட அவள் மிகவும் சந்தோஷம் அடைந்து மந்திரையை பார்த்து பின்வருமாறு சொன்னாள். கூனி, உலகத்தில் உள்ள கூனிகளில் நுண்ணறிவு கொண்டு ஆராய்ச்சி செய்து ஒரு காரியத்தை தீர்மானிக்கும் விஷயத்தில் உத்தமமானவராய் நீ விலகுகின்றாய். இப்படிப்பட்ட ஹிதமான காரியத்தை உபதேசிக்கின்ற சாமர்த்தியம் உடையவள் நீ என்பதை இதுவரையில் நான் அறியவில்லை. நான் இந்த விஷயத்தில் சக்கரவர்த்தியாரின் உட்கருத்தை கண்டுகொள்ளாதிருந்தேன். எனது காரியங்களில் கூனியே நீ ஒருவள்தான் சரியா பற்றுள்ள உபகாரி. கூனிகள் மிக கூடிய கெட்ட நடவடிக்கை உள்ளவர்கள் என்றும் தீய சிந்தனை உள்ளவர்கள் என்றும் உலகத்தில் சொல்கிறார்கள். தாமரை புஷ்பம் எப்படி எல்லோராலும் விரும்பப்படுகின்றதோ அதே போலவே முதுகு வளைந்துள்ள நீ நல்லவர்களுக்குள் சிறந்தவளாக ஒரு சிறந்த உதாரணமாக விளங்கப் போகின்றாய். உனது மார்பு தோல் வரையிலும்
உயர்ந்து அழகாய் விளங்குகிறது. அதற்கு கீழே அழகு வாய்ந்த தொப்புளையுடைய வயிறு வெட்கம் அடைந்தது போலாகி இழைத்து உள்ளடங்கியிருக்கிறது. மந்தரே, எவ்வளவு அழகாக நீ இருக்கிறாய். முதுகின் கீழ் பாகம் அகன்று விசாலமாய் இருக்கிறது. உனது மார்புகள் அழகாக இருக்கின்றன. முகம் மாசில்லாத சந்திரனுக்கு சமமாக விளங்குகிறது. உனது இடுப்பு அரைநூல் உத்தியானத்தால் பிரகாசத்தை அடைந்து மிகவும் அழகாக விளங்குகிறது. தொடைகள் இரண்டும் நன்றாக இருக்கின்றது. கால்கள் இரண்டும் நீண்டிருக்கின்றன. மந்தரே, நீ நீண்ட தொடைகளுடன் வெண் பட்டாடை அணிந்து என் முன்பாக நின்றிருக்கிறாய். நீ ராஜஹம்ச பேடு போல விளங்குகின்றாய். அதாவது நீ பெண் ராஜஹம்சத்தை போல விளங்குகின்றாய். அசுரர்களுக்கு தலைவனான சம்பரன் இடத்தில் எப்படிப்பட்ட மாயைகள் ஆயிரக்கணக்காக இருந்ததோ அப்படிப்பட்ட மாயைகள் எல்லாமும் மேலும் அதைவிட அதிகமான மாயைகள் உன்னிடத்தில் இருக்கின்றன. உனது பெரும் யோசனைகளும் ராஜ விவகார நுட்பங்களும் பெருமையாய் விளங்குவதற்கு வேண்டிய ஞான வித்தைகளும் உனது இந்த கோணில் குடிகொண்டிருக்கின்றன. அதனால்தான் தேரின் கோணம் போன்று நீண்டதாக இது படுத்திருக்கிறது. கோணி ராமன் காட்டிற்கு போய்விட்ட பின்பு பரதன் முடிசூட்டி கொண்ட பின்பு உனது கோணில் பொன்னால் செய்த மாலையை சூட்டுகின்றேன். மந்தரே, காரியம் கைகூடின பின்பு நான் மிகவும் சந்தோஷம் அடைந்தவளாகி நல்ல ஜாதி தங்கநர சந்தனத்தை நன்கு அரைத்து உனது கூனில் பூசுவேன். கூனி மிக பிரகாசமாய் விளங்கும் பொன்னால் செய்யப்பட்ட அழகான திலகத்தை உனது முகத்தில் அணிவிப்பேன். சிறந்த ஆபரணங்களையும் உனக்கு அணிவிப்பேன். நல்ல ஆடைகளை அணிந்து ஒரு தேவதையை போல நீ உலாவ போகின்றாய். சந்திரனை பழிக்கவல்ல ஒப்பற்ற முகம் உடையவளாகி சக்கரத்தின் பரிவார ஜனத்தை வெட்கமடைய செய்கின்றவளாய் மேலான நடையை நீ அடைவாய். நீ எனக்கு எப்படி பணிவிடை செய்கிறாயோ அதை போலவே கூனியான உனக்கும் பல ஆபரணங்களை தரித்து கொண்ட கூலிகள் எப்பொழுதும் அடிபணிந்து பணிவிடை செய்வார்கள். இப்படி புகழ்ந்து கொண்டாடப்பட்ட அந்த கூனி யாக மேடையில் கொழுந்து விட்டறியும் தீயை போல சுத்தமான படுக்கையில் படுத்துக் கொண்டிருந்த கையேயை பார்த்து பின்வருமாறு சொன்னாள். உத்தமியே, வெள்ளம் ஓடிவிட்ட பிறகு அணையை கட்டுவதில் பிரயோஜனம் இல்லை. எழுந்திரு, நல்ல காரியத்தை செய்து முடி. சக்கரவர்த்தியாரை எதிர்பார்த்து கொண்டிரு. அதன் பின்பு கோணியால் மிகவும் உற்சாகப்படுத்தப்பட்டவளும் சௌபாக்கியத்தில் உண்டான மதத்தால் செருக்கு கொண்டவளும் மிகவும் பிரசித்தி பெற்ற அழகு வாய்ந்த சக்கரவர்த்தியாரின் மனைவிமான கைகேயி தேவியார் கூனின் வார்த்தைக்கு வசப்பட்டவளாய் தான் கோபம் அடைந்திருக்கும் பொழுது இருக்கும் அறைக்கு மந்தரையை அழைத்து கொண்டு சென்றாள். அங்கு சென்று விலையுயர்ந்த முத்து மாலைகளையும் அழகு வாய்ந்த ஆபரணங்கள் எல்லாவற்றையும் கலற்றி எரிந்துவிட்டு அந்த இடத்தில் வெறும் தரையில் பொன்னாலான சிலையைப் போல படுத்துக்கொண்டு மந்தரையை பார்த்து பின்வருமாறு சொன்னாள். ராமன் வனத்திற்கு சென்று விட்டான் என்றால் பரதன் உலகை அடைவான். இது நடக்கவில்லை என்றால் நான் இங்கே இருந்து இறந்து விடுவேன் என்று நீ சக்கரவர்த்திக்கு தெரிவிக்க போகின்றாய். நான் ஸ்வர்ணங்களாலும் திருப்தி அடைய மாட்டேன், ரத்னங்களாலும் திருப்தி அடைய மாட்டேன், போதனங்களாலும் திருப்தி அடைய மாட்டேன். ராமன் முடிசூட்டப்படுகிறான் என்றால் என்னுடைய பிராணனுக்கு இதுதான் முடிவு ஆகும். அந்த சமயம் கூனி சக்கரவர்த்தியாரின் மனைவியும் பரதரது தாயுமான அவளை பார்த்து ஸ்ரீராமருக்கு தீமையை உத்தேசித்து மிகவும் சாகசமாக பின்வரும் வார்த்தையை கூறினாள். உத்தமியே, ராமன் இந்த ராஜ்யத்தை அடைந்தால் தேவரீரான நீர் உமது திருக்குமாரனுடன் கூடி நிச்சயமாக வருந்துவீர்கள். ஆதலால் எந்த வழியால் தேவரீரான உமது திருக்குமாரனாகிய பரதன் திருமுடியை அடைவாரோ அதை நீங்கள் செய்து முடியுங்கள். கூனியின் பானங்களையொத்த சொற்களால் மிகவும் தூண்டப்பட்டவளான கையேயி அந்த வார்த்தைகள் அவளுடைய நெஞ்சில் ஆழமாக தைத்ததால் முற்றிலும் தன்னுடைய சுய புத்தியை இழந்தாள். மார்பில் இரு கைகளையும் வைத்துக் கொண்டு கோப ஆவேசத்திலிருக்கும் கூனியை பார்த்து மீண்டும் பின்வரும் வார்த்தையை சொன்னாள். கூனி, ராமன் நெடுங்காலம் வனத்திற்கு சென்று விட்டான் என்றால் பரதன் அவனுடைய இஷ்டங்களெல்லாம் பூர்த்தி அடைந்தவனாக விளங்குவான். அப்படி இல்லை என்றால் நான் யமனுடைய உலகத்திற்கு சென்று விடுவேன். அதை நீ உலகுக்கு தெரிவிக்க போகின்றாய். ராமன் இங்கிருந்து காட்டிற்கு போகாவிட்டால் நான் எதையும் விரும்ப மாட்டேன், படுக்கைகளையும் விரும்ப மாட்டேன், பூ மாலைகளை அணிய மாட்டேன், சந்தனத்தையும் பூச மாட்டேன், மைதியிட்டல் பானம் உணவு எதையும் செய்ய மாட்டேன்.
இந்த உலகில் உயிருடன் இருப்பதையும் விரும்ப மாட்டேன். இந்த மிக கொடிய சொல்லை சொல்லிவிட்டு அழகியான அவள் ஆபரணங்களை எல்லாம் கலற்றி எறிந்துவிட்டு புண்ணியம் அழிந்த பின்பு பூலோகத்திற்கு தள்ளிவிடப்பட்ட கிண்ணறி எனும் தெய்வ பெண் போல விரிப்பால் மூடப்படாத வெறும் தரையில் அப்போதே படுத்து விட்டாள். அந்த சக்கரவர்த்தியாரின் மகிழ்ச்சி அந்த சமயம் தன்னுடைய இயல்பாயிருந்த நற்புத்தியை இழந்தாள். கொடிய கோப இருளால் மூடப்பட்ட முகம் உடையவளாக ஆகி உத்தமமான மாலைகள் அணிகள் எல்லாவற்றையும் கலற்றி எரிந்து ஒளியற்ற நட்சத்திரங்களுடைய இருள் சூழ்ந்த ஆகாசம் போல் விளங்கினாள். சர்க்கம் 10. கைகேயியை சமாதானம் செய்வது. பாவியான கூனியால் ராஜ மகிஷி மிகவும் விபரீதமாக தூண்டிவிடப்பட்டாள். எனவே அந்த சமயத்திலிருந்து அவள் நஞ்சு பூசிய பானத்தால் அடியுண்ட கிண்ணறி பறவை போல தரையில் கிடந்தாள். ரோசம் உடையவளும் சூக்ஷ்ம திருஷ்டி உடையவளுமாகிய அவள் செய்ய வேண்டியதை மனதிற்குள்ளே முடிவு செய்து கொண்டாள். யாவும் நன்மைக்கே என்று மந்தரைக்கு மெல்ல சொன்னாள். ரோஷமுடைய அவள் மந்தரையின் உபதேசத்திற்கு உடன்பட்டவளாய் ஒரு தீர்மானத்தை செய்துவிட்டு இருந்தாலும் இது மனசாட்சிக்கு விரோதமான காரியம் என்பதால் அவளுடைய உள்ளம் தடுமாறியது. அதனால் அவள் நாக கன்னிகையை போல உஷ்ணமான பெருமூச்சை விட்டாள். தனக்கு ஏற்ற உபாயத்தை சிறிது நேரம் ஆலோசித்தாள். அன்பு வைத்தவளும் தன்னுடைய நன்மையிலேயே நோக்கம் உடையவளுமான அந்த மந்தரை கைகேயின் உறுதியான முடிவை கேள்விப்பட்டு தான் காரிய பயனை அடைந்து விட்டதை நினைத்து உள்ளம் மகிழ்ந்தாள். அந்த ராஜ மகிழ்ச்சியும் என்ன செய்ய வேண்டும் என்பதை உறுதியாய் மனதில் நினைத்து கொண்டு கோபம் தலைக்கேறிய சாதாரண பெண் பிள்ளையாகிவிட்டாள். அவள் தன்னுடைய புருவத்தை கோபத்தால் நெரித்தபடி வெறும் தரையில் படுத்து கிடந்தாள். கைகேயி தேவியாரால் களைந்து எறியப்பட்ட அற்புதமான பல வகையான மாலைகளும் உயர்ந்த ஆபரணங்களும் அந்த சமயம் தரையில் சிதறி கிடந்தன. ஆகாசத்தில் நட்சத்திரங்கள் எப்படி சிதறி கிடக்குமோ அதன்படி அந்த ஆபரணங்களும் மாலைகளும் தரையெங்கும் சிதறி கிடந்தன. அந்த அறையில் மிகவும் கோபத்துடன் அழுக்கடைந்த ஆடைகளை உடுத்து கொண்டவளாக தலை முடியை ஒரே முடியாக கெட்டியாக முடித்து கட்டிக்கொண்டு கீழே விழுந்து கிடந்தாள். அப்பொழுது அவள் புண்ணியத்தின் மகிமையை இழந்த கிண்ணறி என்னும் தெய்வ பெண் போல விளங்கினாள். அந்த சமயம் சக்கரவர்த்தியார் ஸ்ரீராமரது பட்டாபிஷேகத்திற்கு உண்டான கட்டளைகளை பிறப்பித்துவிட்டு அந்த சபையை களைய உத்தரவிட்டுவிட்டு அரண்மனைக்குள் புகுந்தார். சக்கரவர்த்தியார் ராமரது பட்டாபிஷேகம் இப்பொழுது வெளிப்படையாக நிர்ணயிக்கப்பட்ட ஒன்றாக ஆகிவிட்டது என்று நினைத்துக் கொண்டு தன்னுடைய அன்புக்கு பாத்திரமானவளுக்கு அந்த நற்செய்தியை அறிவிக்க அந்த புறத்திற்கு வந்தார். மிக புகழ்பெற்ற அவர் கிளிகளும் மயில்களும் நிறைந்து விளங்கும் கிரௌஞ்சங்கள் மற்றும் ஹம்சங்களின் சப்தத்தால் நிறைந்து விளங்குவதும் அநேக வாத்தியங்கள் சிறப்பாக முழங்கிக் கொண்டிருப்பதும் கூலிகளும் குள்ளிகளும் நிறைந்து விளங்குவதும் சண்பக மரங்களும் அசோக மரங்களும் நிரம்பி விளங்குவதும் லதா கிரகங்களாலும் சித்திரங்கள் நிறைந்த அறைகளாலும் தந்தங்களினாலும் வெள்ளிகளினாலும் ஸ்வர்ணங்களினாலும் இயற்றப்பட்ட மேடைகளால் நிறைந்ததும் எக்காலத்திலும் பூக்கின்ற மரங்களும் பழங்களை கொடுக்கும் மரங்களும் நிறைந்ததும் குளங்கள் நிறைந்து அழகாக விளங்கிக் கொண்டிருக்கிறதும் தந்தத்தினாலும் வெள்ளியினாலும் பொன்னினாலும் செய்யப்பட்ட சிறந்த ஆசனங்கள் எங்கும் நிறைந்து இருப்பதும் அநேக விதமான அன்னங்களாலும் பானங்களாலும் பலவித பட்சணங்களாலும் மிக உயர்ந்த ஆபரணங்களாலும் நிறைந்து விளங்குவதும் ஸ்வர்க்கத்துக்கு நிகராக சிறந்து விளங்கும் கைகேயின் மாளிகையில் வெண்மேகங்களுடைய ஆகாசத்தில் சந்திரன் ராகுவுடன் கூடினால் எப்படி இருக்குமோ அப்படி அங்கு விஜயம் செய்தார். சக்கரவர்த்தியார் அந்த செல்வத்தோடு கூடின தனது அந்தப்புறத்தில் நுழைந்தார். அங்கு அவர் உயர்ந்த படுக்கையில் தன்னுடைய அன்பு நாயகியாகிய கைகேயி இல்லாததை பார்த்தார். உளமார்ந்த அன்பு வைத்திருந்த சக்கரவர்த்தியார் தன்னுடைய பிரியமான மனைவியை அங்கு காணாமல் துன்புற்றார். அவர் தனக்கு பிரியமானவளை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தார். ஏனெனில் சக்கரவர்த்தியார் ஒரு தடவை கூட கைகேயி அங்கு இல்லாமல் இருப்பதை பார்த்ததில்லை. இதற்கு முன்பு அவருடைய மகிழ்ச்சி அந்த வேளையில் அங்கு இல்லாமல் இருந்ததில்லை.
மாளிகைக்குள் வந்து சேர்ந்த சக்கரவர்த்தியார் கைகேயி அந்த சமயத்தில் தன்னுடைய நன்மை ஒன்றிலேயே மனதை செலுத்தி விட்டவளாகவும் அசட்டுத்தனத்தில் இறங்கி விட்டவளாகவும் ஆகிவிட்டாள் என்பதை அறியாமல் அவளை பற்றி விசாரித்தார். வாயில் காப்பவள் மிகவும் அச்சம் கொண்டவளாக கரங்களை நன்கு கூப்பி பின்வருமாறு பதில் சொன்னாள். சக்கரவர்த்தியாரே, தேவியார் மிகவும் கோபம் கொண்டவளாக ஆகி அந்த கோப அறையில் புகுந்திருக்கிறாள். சக்கரவர்த்தியார் வாயில் காப்பவளுடைய சொல்லை கேட்டு முன்பை விட அதிகமாக மனம் கொதிக்க பெற்றவராக புலன்கள் எல்லாம் செயல் இழந்தவராக மிகவும் மன வருத்தத்தை அடைந்தார். அங்கு சென்ற சக்கரவர்த்தியார் அந்த சமயம் வெறும் தரையில் படுத்துக்கொண்டு இருந்த அவளை பார்த்து மிகவும் மன வேதனையால் துன்பத்தை அடைந்தார். இதுவரையில் அப்படி அவள் இருந்ததில்லை. எனவே அவர் அதிக துன்பத்தை அடைந்தார். அவர் இளம் பருவம் உடையவளும் உயிரினும் மிக பிரியமானவளுமாகிய மனைவி வெறும் தரையில் இருப்பதை பார்த்தார். வேறோடு பிடுங்கப்பட்ட பூங்கொடி போல் அவள் இருந்தாள். புண்ணியத்தின் முடிவில் கீழே தள்ளிவிடப்பட்ட தேவ கன்னியை போல அவள் இருந்தாள். அடிபட்டு துடித்து கொண்டிருக்கும் கிண்ணறி பறவையை போல அவள் இருந்தாள். விண்ணிலிருந்து பூமியில் தள்ளிவிடப்பட்ட அப்சர ஸ்திரீயை போல் அவள் இருந்தாள். தள்ளி வைக்கப்பட்ட பெண்மணியை போல் இருந்தாள். வலையில் அகப்பட்ட பெண் மானை போல் இருந்தாள். காட்டில் வேடனால் நஞ்சு பூசிய பானத்தால் அடிக்கப்பட்ட பெண் யானையை போல் இருந்தாள். சகித்து கொள்ள முடியாத காரியத்தை செய்வதற்கு மனதில் நிச்சயித்து கொண்ட அவளை காட்டில் மத யானையானது எப்படி இருக்குமோ அப்படி இருந்த ஒரு பாபத்தையும் அறியாத அந்த கிழவர் மிகுந்த சிநேகத்துடன் தடவி கொடுத்தார். மனைவியினிடம் அதிக பற்றுள்ள, அதாவது மனைவிக்கு அடிமையான அந்த கணவர் தாமரை இதழ் போன்ற கண்களை உடைய மனைவியை இரு கரங்களாலும் தடவி கொடுத்து உள்ளம் கலங்கினவராக ஆகி பின்வருமாறு அவளை விசாரித்தார். தேவி, உனக்கு வந்த சினத்தை பற்றி நான் அறியவில்லை. நீ எவனாலாவது அவமதிக்கப்பட்டாயா என்ன? உத்தமையே, என் மனம் வேக புழுதியில் ஏன் நீ படுத்திருக்கின்றாய்? நான் மிகவும் கழிப்புடன் இருக்கையில் நீ பித்து பிடித்த மனதை உடையவள் போலாகி என்னுடைய மனதை துடிதுடிக்க செய்யும் விதமாக ஏன் தரையில் படுத்தாய்? என்னிடம் எல்லா விதத்திலும் மிகவும் திறமைசாலிகளான வைத்தியர்கள் இருக்கிறார்கள். ஓ அழகியே, உனக்கு உண்டான நோய் என்ன என்று சொல்லு. உன்னுடைய நோயை அவர்கள் போக்குவார்கள். உனக்கு யாராவது அபராதம் செய்தார்களா என்ன? யாருக்காவது தீமை செய்ய வேண்டுமா என்ன? இப்பொழுது எவன் நன்மையையோ அல்லது எவன் மகத்தான தீமையையோ அடைய வேண்டும்? நீ அழாதே. கொலை செய்யப்படாத யார் கொல்லப்பட வேண்டும்? கொல்லப்பட வேண்டிய எவன் விடப்பட வேண்டும்? நானும் என்னை சேர்ந்தவர்கள் எல்லோரும் உன் இஷ்டப்படி நடப்பவர்கள்தான். பொருள் இல்லாமல் வருந்தும் எவன் செல்வனாக ஆக வேண்டும் அல்லது எந்த செல்வந்தன் வறியவனாக ஆக வேண்டும்? உனது அபிப்பிராயம் எதையும் நான் மறுக்கப் போவதில்லை. ஏனென்றால் உன்னுடைய அபிப்பிராயத்தை நான் மறுத்தால் அதன் பிறகு நான் உயிருடன் இருக்க மாட்டேன். எனவே நான் உயிர் பிழைத்திருக்க வேண்டும் என்றால் உன்னுடைய அபிப்பிராயத்தை நான் மறுக்க முடியாது. நீ மனதில் இப்பொழுது எதை நினைத்துக் கொண்டிருக்கின்றாயோ அதை சொல்லிவிடு. என்னிடம் உனக்குள்ள செல்வாக்கை பற்றி நீ சந்தேகப்படக்கூடாது. உனது மனோரதம் எதுவோ அதை நான் செய்கிறேன். என்னுடைய புண்ணியத்தின் மேல் ஆணையாக கூறுகிறேன். எதுவரையில் சூரிய சக்கரம் சுழல்கிறதோ அதுவரையில் உள்ள கீழ் தேசங்கள், சிந்து தேசங்கள், சௌவிய தேசங்கள், சௌராஷ்டிர தேசங்கள், தென் தேசங்கள், வங்கம், அங்கம், மகதம் என்ற தேசங்கள், மத்ய தேசங்கள், காசி தேசங்கள், கோசல தேசங்கள் எல்லாம் எனது ஆளுகைக்கு உட்பட்ட பூமி. கைகேயி, அதில் பல சிறந்த பொருள்களும் தன தானியங்களும் ஆடு மாடுகளும் இருக்கின்றன. நீ மனதில் வைத்திருக்கிறது அதில் எதுவாக இருந்தாலும் அதை வாய் திறந்து கேட்பாயாக. அச்சப்படுபவளை, எதனால் உனக்கு மனக்குறை உண்டாகியிருக்கிறது? அதை நீ எனக்கு சொல்லு. சூரியன் பனியை எப்படி ஒழிக்குமோ அப்படி அதை நான் ஒழிக்கின்றேன். கட்டழகி, எழுந்திரு எழுந்திரு. கைகேயி, உனக்கு மனக்கவலை ஏன்? அப்படி அவர் சொல்ல வேண்டும் என்பதை தன்னுடைய மனதில் நிச்சயித்துக் கொண்டு இருந்தவளும் இப்படி அவர் சொல்வதை கேட்டவளுமாகிய அவள் உள்ளம் தேறி சற்று தைரியத்தை அடைந்து கணவரை இன்னும் அதிகமாக வருத்தமுற செய்ய தலைப்பட்டு விட்டாள். சர்க்கம் 11. 2 வரங்களை கேட்பது. கைகேயியானவள்
மன்மத பானங்களால் இளகிய மனம் உடையவரும் அன்பின் அதிசயத்தால் எதையும் மறுக்க மனம் வராதவருமான அந்த சக்கரவர்த்தியாரை பார்த்து மனதிற்கு வேதனையும் வெறுப்பையும் உண்டாக்குகிற பின்வரும் சொல்லை சொன்னாள். சக்கரவர்த்தியாரே, எனக்கு எந்த பிணியும் இல்லை. நான் ஒருவராலும் அவமதிப்பை அடையவில்லை. எனக்கு ஒரு விருப்பம் உள்ளது. அதை நீர்தான் செய்து முடிக்க வேண்டும். இப்பொழுது அதைத்தான் நான் மனதில் வைத்திருக்கிறேன். நீர் அதை செய்து முடிப்பீர் என்றால் கேட்டதை தருகிறேன் என்ற சத்தியத்தை தர வேண்டும். அதன் பிறகு என் நெஞ்சத்தில் நான் வைத்திருக்கும் என்னுடைய மன ஆசையை நான் வெளியிடுவேன். மகாதேஜோவானும் மனைவிக்கு பிரியமானவருமாகிய அவர் சிறிதாக புன்னகைத்து கைகேயின் தலை முடியை தன்னுடைய கைகளினால் தடவி கொடுத்தபடி மந்தகாசத்துடன் விளங்கும் அவளை பார்த்து பின்வருமாறு கூறினார். கர்ப்பம் அடைந்தவளே, எனக்கு பெண்களில் உன்னை விட சிறந்தவள் வேறு யாரும் இல்லை என்பதையும் மனிதர்களில் புருஷோத்தமனான ஸ்ரீராமரை விட மேம்பட்டவர் யாரும் இல்லை என்பதையும் நீ அறிவாய். யாராலும் வெல்ல முடியாதவனும் எல்லோரை விட சிறந்தவனும் பெறுவதற்கு அரிய புதல்வனுமாகிய அந்த ஸ்ரீராமன் மேல் உனக்கு காரியத்தை செய்து முடித்து தருகிறேன் என்று சத்தியம் செய்கிறேன். நீ மனதில் வைத்துக் கொண்டிருக்கின்ற விஷயம் எதுவோ அதை வெளிப்படையாக சொல்லு. கைகேயி, உன்னுடைய வேண்டுகோளை நான் நடத்தி வைக்கின்றேன் என்று யாரை ஒரு நிமிஷமேனும் காணாவிடில் நான் நிச்சயமாக உயிர் வைத்திருக்க மாட்டேனோ அந்த ஸ்ரீராமன் மீது சத்தியம் பண்ணுகின்றேன். கைகேயி, என்னுடைய உயிரை விட மேம்பட்டவனும் என்னுடைய குழந்தைகள் மற்றும் சுற்றத்தாரை விட மேம்பட்டவனும் யாரை நான் புருஷோத்தமனாக அன்புடன் கொண்டாடுகின்றேனோ அந்த ஸ்ரீராமன் மேல் உன்னுடைய வேண்டுகோளை நடத்தி வைக்கின்றேன் என்று சத்தியம் பண்ணுகின்றேன். சௌபாக்கியவதியே, என்னுடைய உள்ளம் எப்படிப்பட்டது என்பதை நீ நன்றாக அறிந்துகொள். உன்னுடைய மனக்கவலையை விட்டுவிடு. கைகேயி, இதை நீ உணர்ந்து உன்னுடைய மனதில் எதை வைத்திருக்கிறாயோ அதை வெளிப்படையாக சொல்வாயாக. என்னிடம் உன்னுடைய செல்வாக்கு பலம் எவ்வளவு என்பதை அறிந்த நீ என்னிடம் சந்தேகப்படக்கூடாது. உனது மன விருப்பத்தை நான் நிறைவேற்றுகின்றேன். என்னுடைய புண்ணியத்தின் மேலும் நான் ஆணையிடுகின்றேன். தனது காரியத்திலேயே கருத்தை வைத்த அந்த தேவியார் தன்னுடைய இஷ்டத்திற்கு இணங்கிய அவரை பார்த்து மனதில் மிகவும் சந்தோஷத்தை அடைந்தாள். சொல்ல வேண்டிய விண்ணப்பம் நியாயத்துக்கு புறம்பாக இருப்பதால் அதை வெளியிடுவதும் மிகவும் கஷ்டமாக இருந்ததால் அதை பற்றி தனக்குள்ளேயே ஆலோசித்து அதற்குண்டான வார்த்தையை சேமித்து வைத்துக் கொண்டாள். சக்கரவர்த்தியால் சொன்னதை கேட்டு உள்ளம் தேறிய அவள் தன்னுடைய இஷ்டத்திற்கு இணங்கிவிட்ட அவரை பார்த்து மரணத்திற்கு காரணமாகின்ற கொடிய வார்த்தையை பின்வருமாறு சொன்னாள். நீர் சபதம் செய்திருக்கின்றீர். நான் கேட்கும் வரத்தை அளிப்பதாகவும் கூறியிருக்கின்றீர். அதை இந்திரனை முதலாக கொண்ட 33 தேவர்களும் சந்திரனும் சூரியனும் ஆகாயமும் கிரகங்களும் இரவும் பகலும் திக்குகளும் ஸ்வர்கலோகமும் கந்தர்வர்களும் ராக்கதர்களோடு கூடிய இந்த பூமியும் கேட்கட்டும். வீடுகளில் இரவில் திரிகின்ற பூதங்களும் கிரக தேவதைகளும் கிருக தேவதைகளும் அதாவது வீட்டு தேவதைகளும் மற்றுமுள்ள பூதங்கள் எவைகளோ அவைகளும் உம்முடைய சொல்லை கேட்கட்டும். சொல்லிய சொல் தவறாதவரும் மகாதேஜோவானும் தர்மம் அறிந்தவரும் மனம் சற்றும் சிதறாது இருக்கின்றவருமாகிய இவர் எனக்கு வரத்தை அளிக்கின்றார். அதை எனக்காக தேவதைகள் கேட்கட்டும். தேவியார் மகாசூரரும் அன்பிற்கு ஈடுபட்டவரும் கேட்கின்றதையெல்லாம் அளிக்கின்றவருமாகிய அவரை தன் வசமாக ஆக்கிக்கொண்டு மேற்கண்ட விதமாக அவரை கட்டுப்படுத்தி அதன் பிறகு தன்னுடைய காரியத்தின் முக்கிய பாகத்தை பின்வருமாறு சொன்னாள். சக்கரவர்த்தியாரே, தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடந்த அந்த யுத்தத்தில் நடந்த செய்தியை நீர் நினைத்து பாரும். அந்த நேரத்தில் சத்ரு உம்முடைய பிராணனையே கலங்க செய்தான். வேண்டே அப்பொழுது என்னால் நீர் பாதுகாக்கப்பட்டீர். கண் இமைக்காமல் உம்மை பாதுகாக்க பாடுபட்ட எனக்கு அப்பொழுதே 2 வரங்களை தந்து அருள் புரிந்தீர். லோக பாலரும் சத்திய சந்தருமாகிய சக்கரவர்த்தியாரே கொடுக்கப்பட்டு மீண்டும் அதை உம்முடைய இருப்பில் ஒப்பமாய் வைக்கப்பட்ட அந்த 2 வரங்களையே நான் இப்பொழுது அடைய விரும்புகிறேன். ஆகையால் நியாயப்படி வாக்கு கொடுத்துவிட்டு அதன் பிறகு நீர் என்னுடைய மனோரதத்தை
வரமாக கொடுக்காமல் போனால் அந்த நிமிடமே உம்மால் அவமதிக்கப்பட்டவளாக ஆகி நான் என்னுடைய பிராணனை விட்டு விடுவேன். இது நிச்சயம். சக்கரவர்த்தியார் அந்த சமயம் கைகேயின் வசத்தில் அகப்பட்டு கொண்டார். ஒரு மான் தன்னுடைய அழிவை தானே தேடிக்கொண்டு எப்படி வலையில் அகப்பட்டு தன்னுடைய சுதந்திரத்தை இழந்து விடுமோ அப்படி அவர் தன்னுடைய சுதந்திரத்தை இழந்தார். அதன் பிறகு தன்னுடைய அன்பிற்கு கட்டுப்பட்டவரும் கேட்டதையெல்லாம் அளிப்பவருமாகிய அவரை பார்த்து தன்னுடைய காரியத்தின் முடிவு பாகத்தை பின் வருமாறு சொன்னாள். பூமி பாலராகிய சக்கரவர்த்தியாரே, அப்பொழுது நீர் எமக்கு கொடுத்த 2 வரங்கள் எதுவோ அந்த 2 வரங்களை மாத்திரமே நான் இப்பொழுது கேட்கிறேன். என்னுடைய விண்ணப்பத்திற்கு திருச்செவி சாற்ற கடவீராக. ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்வதற்கு சாமக்கிரியைகள் சேகரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சாமக்கிரியை கொண்டே என் பரதனுக்கு பட்டாபிஷேகம் செய்விக்கப்பட வேண்டும். சக்கரவர்த்தியாரே, அப்பொழுது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடந்த யுத்தத்தில் நீர் மனமுவந்து எனக்கு 2வதாக கொடுத்த வரம் எதுவோ அதை கேட்கும் சமயம் இப்பொழுது வந்துவிட்டது. ராமன் 9 கூடிய வருடங்கள் மறை உரி கிருஷ்ணாஜினம் சடை தரித்தவனாக தபஸ்வியாக தண்ட காரண்யத்தில் வாசம் செய்பவனாக ஆக வேண்டும். முன்னமேயே நீங்கள் வாக்கு கொடுத்த வரத்தை தான் இப்பொழுது நான் கேட்கிறேன். இன்றைய தினமே ராமனை வனவாசத்திற்கு நீங்கள் அனுப்ப வேண்டும். அதை நான் கண்களால் பார்க்க வேண்டும். இதுதான் எனக்கு முதன்மையான விருப்பமாகும். பரதனின் இளவரசு பட்டம் இடையூறு இல்லாமல் நடக்க வேண்டும். அரசருக்கு அரசராகிய நீர் சத்தியத்திலிருந்து வலுவாதவராகவே இருக்க வேண்டும். உயர் குலத்தையும் நல்லொழுக்கத்தையும் பிறப்பையும் பாதுகாத்துக் கொள்ளும். மனிதர்கள் சொர்க்கத்தை அடைய சொன்ன சொல் தவறாமல் இருக்கும் தன்மையே சாதனமாக அமையும் என்பதாக மகரிஷிகள் கூறுகின்றார்கள். சர்க்கம் 12 கைகேயை நிந்திப்பது. சக்கரவர்த்தியார் கைகேயினுடைய கர்ண கடோரமாய் இருக்கின்ற சொல்லை கேட்டு மிகவும் மனக்கலக்கத்தை அடைந்தார். ஒரு முகூர்த்த காலம் தன்னுடைய உணர்வை இழந்தார். ஒருவேளை நான் ஸ்வப்னம் காண்கின்றேனா என்ன, அல்லது எனக்கு சித்தப்பிரமையா, அல்லது முற்பிறப்பு அனுபவத்தின் பாவனையா, இன்னது என்று அறிய முடியாத வியாதி ஏதாவது எனக்கு வந்திருக்கின்றதா என்று சக்கரவர்த்தியார் பலவாறு ஆலோசித்தார். அவரது மனம் சமாதானத்தை அடையவில்லை. அதன் பிறகு சக்கரவர்த்தியார் தன்னுடைய அறிவை அடைந்தார். ஒரு மான் பெண் புலியை கண்டால் எப்படி இருக்குமோ அப்படி கைகேயின் சொல்லால் புண்பட்ட நெஞ்சு உடையவராகி மனம் சிதறியவராக ஆகி மிகவும் மன வேதனைப்பட்டவராக ஆகி மந்திரங்களால் கீறின சக்கர கோட்டுக்குள் கொடிய விஷத்தோடு சர்ப்பம் எப்படி கட்டுண்டு கிடக்குமோ அப்படி அவர் ஆகிவிட்டார். மேலும் கடுமையான சினத்தை உடையவராக ஆகி தீர்க்கமாய் பெருமூச்செறிந்து வெறும் தரையில் உட்கார்ந்தார். பின்பு அவர் ஆ சீ என்கின்ற சொல்லை சொல்லிவிட்டு சோகத்தில் அடிபட்ட மனத்தை உடையவராகி மீண்டும் மூர்ச்சை அடைந்து விட்டார். பின்பு வெகு நேரம் கழித்து சக்கரவர்த்தியார் தன்னுடைய அறிவை அடைந்தார். கடும் சினம் கொண்டவராக கைகேயை பார்த்து தன்னுடைய கண்ணாலேயே அவரை கொளுத்து விடுபவர் போலாகி மிகவும் மன வருத்தத்தை அடைந்து இந்த விஷயத்தில் பின்வருமாறு பேசினார். அடி சண்டாளி, கூடா ஒழுக்கம் உடையவளே, பாவியே, இந்த குலத்திற்கே நாசம் செய்ய வந்தவளே, ராமனாவது நானாவது உனக்கு என்ன தீங்கு செய்தோம்? ராமன் தன்னுடைய பெற்ற தாய்க்கு சமமாக உனக்கு பணிவிடைகள் செய்கிறான். அப்பேற்பட்டவனுக்கு அனர்த்தத்தை உண்டாக்க இப்பொழுது நீ முயற்சிக்கின்றாய். ராஜகுமாரியாகிய உன்னை கொடிய விஷமுள்ள சர்ப்பம் எப்படி அழிவை உண்டாக்குமோ அப்படிப்பட்ட அழிவை எனக்கு உண்டாக்குபவள் என்பதை தெரிந்து கொள்ளாமல் எனது மாளிகையில் வைத்துக் கொண்டேன். ஜன சமூகம் எல்லாம் ராமனுடைய குணங்களின் புகழை சொல்லிற்று. அப்படி இருக்கையில் எந்த குற்றத்தை வைத்துக்கொண்டு நான் விருப்பத்திற்கு எல்லாம் பாத்திரமான குமாரனை கைவிடுவேன்? கௌசல்யை, சுமித்ரை, என்னுடைய சம்பத்து மற்றும் என்னுடைய பிராணன் இவை எல்லாவற்றையும் விட்டு விடுவேன். ஆனால் தந்தையின் அன்பிற்கு பாத்திரமான ராமனை விட்டுவிடு என்றால் நான் மாட்டவே மாட்டேன். எனது மூத்த குமாரனாகிய ராமனை எதிரில் கண்டால் மிக்க ஆனந்தம் உண்டாகிறது. அவனை காணாமல் பிரிந்தால் என்னுடைய அறிவு கலங்கிவிடுகிறது. சூரியன் இல்லாமல் இந்த உலகம் வாழலாம், நீர் இல்லாமல் பயிர்கள் கூட வாழக்கூடும். ஆனால் ராமனை விட்டு பிரிந்தேன் என்றால்
எனது தேகத்தில் உயிர் ஒரு காலம் தங்காது. கெடுதி செய்வதில் புத்தியை செலுத்தி விட்டவளே, இப்பொழுது இதோடு இருக்கட்டும், இந்த எண்ணம் விடப்படட்டும். நான் உனது பாதங்களை தலையால் தொடட்டுமா? என் மீது கருணை கொள். அடிப்பாவி, மகா கொடுமையான இதை நீ எப்படி மனதில் வாங்கிக் கொண்டாய்? நீ முன்பு ராமனை குறித்து சொல்லும் பொழுது செல்வனான அவன் எனக்கு ஜேஷ்ட புத்திரன், தர்ம நெறியால் உயர்ந்தவன் என்று சொல்லி இருக்கிறாய். இனிக்க இனிக்க பேசும் நீ என்னுடைய மனதை திருப்தி செய்வதற்காக இதை நீ சொன்னாயா? இதற்கு முன் ராமனை குறித்து நீ பேசும் பொழுது செல்வனான அவன் எனக்கு ஜேஷ்ட புத்திரன், எனக்கு அவன் தர்ம நெறியால் உயர்ந்தவன் என்று சொல்லி இருக்கிறாய். இனிமையாக பேசி என்னுடைய மனதை சந்தோஷப்படுத்தியிருக்கிறாய். அப்பேற்பட்ட நீ பிறர் போதனையை கேட்டு அதில் மனத்தை செலுத்தி பாழான எண்ணம் புகுந்தவளாக இருக்கிறாய். ஆகையால் என்னை மிகவும் வருத்தமுறை செய்கிறாய். அது இருக்கட்டும், பரதனிடம் எனக்கு அன்பு இருக்கிறதா இல்லையா என்பதை நீ பரீட்சிக்க விரும்புகிறாயா? நியாய வழியிலேயே நின்ற தேவி உனது புத்தி கேட்டுவிட்டது என்றால் இஸ்வாகுக்களுடைய வம்சத்தில் பெரும் கேடு வந்துவிட்டதாக அறிகிறேன். மகா புகழ் படைத்தவளே, இதுவரையில் எனக்கு தீமையாவது எனக்கு பிரியமில்லாத செயலையாவது நீ எதுவும் செய்யவில்லை. அதனால் என்னால் இந்த விஷயத்தை நம்ப முடியவில்லை. அடியே, நல்லது பொல்லாதது என்பதை நீ அறிய மாட்டாய். அப்படிப்பட்ட நீ பல முறை உனக்கு ராமன் மகாத்மாவான பரதனை விட சிறந்தவன் என்று பல விஷயங்களில் சொல்லியிருக்கிறாய். மனதில் உறுதியில்லாது விளங்கும் மகிழ்ச்சியே, தர்மாத்மாவென திரிலோக பிரசித்தி பெற்ற அவனுக்கு 9 கூடிய வருடங்கள் காட்டில் வசிக்கும் வரத்தை கேட்க வேண்டும் என்று நீ மனதில் எப்படி நினைத்தாய்? கஷ்டம் என்னவென்று தெரியாமல் இருக்கும் அதிபால்ய வயதில் இருக்கின்றவனும், அப்படி இருந்தாலும் இதற்குள்ளாகவே தர்மம் ஒன்றிலேயே சஞ்சலம் அடையாத பற்று உடையவனுமாகிய அவனுக்கு மிகவும் பயங்கரமாகிய மனுஷ சஞ்சாரமற்ற கானகத்தில் வசிக்கும் வாழ்க்கையை தர வேண்டும் என்று எப்படித்தான் நீ மனதில் நினைத்தாயோ? எதிலும் நல்லது ஒன்றையே கொண்டாடுகின்றவளே, உனக்கு சற்று மனம் கோணாமல் பணிவிடை செய்கின்றவனும் உலகிற்கே அபிராமனாய் விளங்கி கொண்டிருக்கும் ஸ்ரீராமனுக்கு ஆரண்ய வாசத்தை எது காரணமாக நீ மனதில் கொண்டாய்? உனக்கு எப்பொழுதும் பரதனை காட்டிலும் ராமன் தான் அதிகமாக பணிவிடை செய்கிறான். மேலும் உனக்கு பரதனை விட ராமனிடமே அதிகமான பற்று உள்ளது என்பதை நான் கண்டிருக்கின்றேன். உனக்கு பூஜைக்கு உரியதாக கொண்டாடப்பட்டதாக விளங்குவதும் சொன்ன காரியம் முடிவு பெறுமோ முடிவு பெறாதோ என்ற சந்தேகத்திற்கு இடமில்லாத வண்ணம் நீ சொன்னதை முடிக்கும் பணியை செய்யும் இந்த புருஷோத்தமனை காட்டிலும் வேறு யார் உனக்கு பணிவிடை செய்வார்? ஸ்ரீராமனுக்கு தீமை செய்ய வேண்டும் என்று இங்கு இருக்கும் பல ஆயிரம் பெண்களும் பல ஆயிரம் வேலைக்காரர்களும் நினைத்ததே இல்லை. அவர்கள் மனதில் அப்படிப்பட்ட எண்ணம் உண்டானதே இல்லை. புருஷோத்தமனாகிய ஸ்ரீராமன் எல்லா பிராணிகளையும் பரிசுத்தமான மனத்தினால் ஆதரித்து கொண்டு இருக்கிறான். நாட்டில் உள்ளோருக்கு அவர்கள் இஷ்டப்படும் பேருதவிகளை செய்து அவர்களை தன் வசமாக ஆக்கியிருக்கிறான். வீரனான ஸ்ரீராமன் அபராதிகளை யுத்தத்தில் கோதண்டத்தால் வென்று தன் வசமாக்கி இருக்கிறார். பெரியோர்களை சொன்ன சொல் தவறாது நடந்து தன் வசமாக்கி இருக்கிறான். வறுமையாளர்களை கொடையால் தன் வசமாக்கி இருக்கிறான். உலகங்களை வாய்மையால் தன் வசமாக்கி இருக்கிறான். சொன்ன சொல் தவறாமை பகைவர்களாய் இருந்தாலும் சரணாகதி அடைந்தவர்களை ஏற்றுக்கொள்வது, அடியார்களை காத்தருளல், கருணை, ஸ்வர்க்கத்தை பெற ஒருவர் செய்யும் காயக்லேசம். காயக்லேசம் என்றால் அவர்கள் ஸ்வர்க்கம் பெறுவதற்கு தன்னுடைய உடலை வருத்தி செய்யும் நற்செயல்கள். உள்ளும் புறமும் பரிசுத்தமாயிருத்தல், அடக்கம், தத்துவ ஞானம், பெரியோர்களுக்கு மனம் கோணாது நடக்கிறது. இவைகள் எல்லாமும் ஸ்ரீராமனிடத்தில் குடிகொண்டிருக்கின்றன. தேவி அப்பேற்பட்ட நற்குணசாலியாய் தெய்வம் போன்றவனும் மகரிஷிகளுக்கு ஒத்த தேஜசுடன் விளங்குகிறவனுமாகிய ஸ்ரீராமனுக்கு தீங்கு செய்வதற்கு எப்படி நீ நினைக்கின்றாய்? இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து வித பொருள்களுடனும் அன்பாகவே பேசும் அவனுக்கு துன்பத்தை தரும் நியமனத்தை நான் விதிக்க மாட்டேன். அப்படிப்பட்ட நான் உனக்காக என் பிரிய ஸ்ரீராமனிடம் என் இஷ்டத்துக்கு விரோதமான சொல்லை எப்படி சொல்வேன்? எந்த பிரதி உபகாரத்தையும் எதிர்பார்க்காமல் பிற நன்மைக்கு பாடுபடுதல்,
உயிர் பிராணிகளுக்கு யாதொரு தீங்கும் நினையாதபடி எப்படிப்பட்ட அபராதத்தையும் பொறுத்து கொள்ளுவது நல்லொழுக்கமாகிய தர்மம் இவை யாவும் எந்த ஒருவனிடத்தில் இருக்கின்றதோ, மேலும் சத்யன் என்ற பெயரால் லோகத்தார் அனைவராலும் அழைக்கப்படும் ஸ்ரீராமனை தவிர எனக்கு வேறு எந்த கதியும் இல்லை. கைகேயி உலக வாழ்வின் முடிவு தசையாகிற கிழ வயதில் இருப்பவனும் மனம் நொந்தவனும் தினமாக பலவாறாக வேண்டிக் கொள்ளும் எனக்கு கருணை செய்ய நீ மனதில் நினைக்க வேண்டும். இந்த கடல் சூழ்ந்த உலகத்தில் எப்படிப்பட்ட பொருள் எனக்கு கிடைக்கின்றதோ அது எல்லாவற்றையும் உனக்கு நான் கொடுக்கின்றேன். உன்னுடைய ஆசைக்கு பங்கம் ஏற்பட வேண்டாம். கைகேயி, உனக்கு அஞ்சலியை செய்கிறேன். உன்னுடைய இரு பாதங்களிலும் நான் விளட்டுமா என்ன? ஸ்ரீராமனுக்கு புகலிடமாக நீ ஆகுவாயாக. இந்த விஷயத்தில் எனக்கு தர்மத்திற்கு விரோதமான துரோகம் பற்றாது இருக்க வேண்டும். விபத்துக்கே காரணபூதமாக விளங்கிய கைகேயி தேவியார் மெய் மறந்தவராகவும் துர்பாக்கியத்தால் மிகவும் பரிதபித்துக் கொண்டு கண்ணீரை பொழிகின்றவராகவும் இங்கும் அங்கும் புரண்டு கொண்டிருக்கின்றவராகவும் மன விசாரத்தால் புண்பட்டவராகவும் இருந்து கொண்டு மேலும் சோகக் கடலில் மூழ்கியவாறு மேற்கண்ட விதமாக பலவாறாய் வேண்டுகின்ற சக்கரவர்த்தியாரை பார்த்து அந்த நிமிடமே இன்னும் மிக கொடுமையான சொல்லை பின்வருமாறு பதிலாக சொன்னாள். எனது கணவனாகிய சக்கரவர்த்தியாரே, 2 வரங்களை வாக்களித்துவிட்டு அதன் பின்னர் பச்சாதாபப்படுகின்றீர். இப்படி நடக்கும் நீர் உலகில் தர்மநெறி வலுவாது நடந்தீர் என்பதை எப்படி சொல்லிக் கொள்வீர்? உம்முடைய சபையில் இருக்கும் தர்மம் அறிந்தவர்களும் ராஜ ரிஷிகளும் மற்ற பலரும் இதை பற்றி இகழ்ந்து விசாரிப்பார்களானால் அப்பொழுது நீங்கள் எவ்வாறு விடை சொல்வீர்கள்? எவளுடைய ஊக்கத்தால் நான் பிழைத்திருக்கின்றேனோ, என்னை எவள் பாதுகாத்தாளோ அந்த கைகேயிக்கு நான் வாக்கு கொடுத்துவிட்டு அதை நிறைவேற்றவில்லை, அதை பொய்யாக்கி விட்டேன் என்று நீங்கள் சொல்ல வேண்டி இருக்குமே. சக்கரவர்த்தியாரே, ஏதோ ஒரு வரத்தை வாக்தத்தம் பண்ணிவிட்டு இப்பொழுது மாறான மொழிகளை உரைக்கின்றீர். மன்னவர்களுக்கே ஒரு குறையை விளைவிக்க போகிறீரா என்ன? சிபி சக்கரவர்த்தியானவர் இந்திரன் பருந்தாகவும் அக்னி பகவான் புறாவாகவும் உருவம் எடுத்துக்கொண்டு சண்டை போடுவது போல நாடனம் செய்து கொண்டு வந்தபொழுது தனது மாம்சத்தை பருந்தாயிருந்த இந்திரனுக்கு கொடுத்தருளினார். அலர்க்கன் எனும் ஒரு ராஜரிஷி தனது 2 கண்களையும் பிடுங்கி கொடுத்துவிட்டு உத்தம கதியை அடைந்தார். சமுத்திரமானது தேவர்கள் கரையை தாண்டி வராமல் இருக்க வேண்டும் என பிரார்த்தித்ததற்கு அப்படியே செய்வதாய் ஏற்று கொண்டு விட்டு கரையை கடக்காதிருக்கிறது. இப்படி இதுவரை நடந்த மேலும் இருக்கின்ற தர்ம நெறியை மனதில் வாங்கிக் கொண்டு வாக்கு தத்தத்தை பொய்யாக செய்யாதேயும். அதர்மத்தில் புத்தியை செலுத்தி இருக்கின்றவரே, சொன்ன சொல் தவறாமை என்கின்ற தர்மத்தை கை நழுவ விட்டு ராஜ்யத்தில் ராமனை முடிசூட்டி வைத்து கௌசல்யோடு கூட எக்காலத்திலும் வாழ உத்தேசித்து இருக்கின்றீரே, அதர்மமாகவாவது தர்மமாகவாவது அல்லது கேது பூர்வத்திற்கு ஒவ்வாத அபிப்பிராயமாகவாவது இருக்கட்டும், எப்படி ஆனாலும் சரி, உம்மால் எனக்கு வாக்களிக்கப்பட்டது ஒன்று உண்டென்றால் அதற்கு தவறுதல் வேண்டாம். ராமன் அபிஷேகம் பண்ணப்படுவானாகில் நான் உடனேயே உமது கண் முன்பாகவே கடும் விஷத்தை குடித்து உமது முன்னிலையிலேயே உயிரை மாய்த்து விடுவேன் நிச்சயம். ஒரு நாள் கூட ராமனது தாயை மரியாதையை பெற்றுக் கொள்பவளாக நான் பார்ப்பதை காட்டிலும் எனக்கு சாவு உத்தமமன்றோ? பரதன் மீதும் என் மீதும் நான் உமக்கு ஆணையிட்டு சொல்கின்றேன். சக்கரவர்த்தியாரே, ராமன் காட்டிற்கு போவதால் அன்றி வேறு ஏதாலும் நான் திருப்தி அடைய மாட்டேன். இவ்வளவு சொல்லை சொல்லிவிட்டு கைகேயி தேவியார் ஓய்ந்தாள். என்ன கஷ்டம்! அவள் கண்ணீர் சொரிந்து கதரும் சக்கரவர்த்தியாரை ஆசுவாசப்படுத்தி பேசாமலே இருந்து விட்டாள். கைகேயினது பரதனுக்கு பட்டம் சூட்டி வைப்பதை பற்றியும் ஸ்ரீராமனுக்கு காட்டில் மகா கஷ்டமாயிருக்கும் வசித்தலை பற்றியதுமாகிய வேண்டுகளுக்கு திருச்செவி சாத்தி அருளிய சக்கரவர்த்தியார் அப்பொழுது ஒரு முகூர்த்த காலம் 5 புலன்களும் கலங்க பெற்றார். தீய சொல்லை திடமாய் உரைத்த பிரியையாயிருந்த மனையாட்டியாகிய கைகேயி தேவியாரை இமை கொட்டாமல் விழித்து பார்த்தார். வாய் திறந்து பேசாமல் இருந்து விட்டார். சக்கரவர்த்தியார் அந்த இடியை ஒத்த நெஞ்சை பிளக்கிறதா இருக்கின்ற சொல்லுக்கு செவிசாய்த்து விட்டு தருமநெறி வலுவாதிருக்க வேண்டும் என்கின்ற கஷ்டத்தால் மனம் புண்பட்டிருப்பதை நினைத்து கொண்டிருந்த வண்ணமே
ஏதோ ஒரு சமாதானத்தை கண்டுவிட்டவராக ஆகுள்ளை. அவர் தேவியாரின் குயுக்தியையும் கோரமாய் செய்த சபதத்தையும் இணைத்து ராமா என்று வாய்விட்டு சொல்லிவிட்டு வெட்டுண்ட விருட்சம் போல கீழே விழுந்தார். சக்கரவர்த்தியார் பைத்தியம் பிடித்தவன் போலவும் தாறுமாறாக பிதற்றுகிற நோயாளி போலவும் மந்திரத்தினால் கொட்டம் அடக்கப்பட்ட பாம்பை போலவும் இருந்தார். சக்கரவர்த்தியார் திடன் இழந்த குரலோடு கைகேயை பார்த்து மிக கஷ்டமாய் இது விஷயத்தில் பின்வருமாறு மொழிந்தார். யார் உனக்கு நல்லது போலிருக்கின்ற இந்த அனர்த்தத்தை உபதேசித்தார்கள்? நீ பிசாசு பிடித்த மனதை உடையவள் போல பேசுகிறாய், வெட்கப்படாதிருக்கின்றாய். பால்ய தசையிலிருந்து இங்கு இருக்கும் உன்னிடத்தில் இதுவரைக்கும் இப்படிப்பட்ட சீரக்குறையை நான் கண்டதில்லை. ஆகையால் இப்போது உன்னிடத்தில் அதை புதிதாய் நான் காண்கிறேன். அப்படிப்பட்ட நீ பரதனை ராஜ்யத்திலும் ஸ்ரீராமனை காட்டிலும் இருப்பதுமாகிற இப்படிப்பட்ட மனோரதத்தை பிரார்த்திக்கின்றாய். உனக்கு மன தடுமாற்றம் ஏற்பட்டிருப்பதற்கு என்னதான் காரணமோ தெரியவில்லை. கணவனுக்கும் உலகத்தாருக்கும் பரதனுக்கும் இதமாயிருப்பதை நீ செய்ய விரும்புவாயாகில் இந்த மன விகாரத்தையும் இந்த குயுக்தியையும் அணுவிடாது விலகி போவாயாக. முற்பிறவில் செய்த பாபங்களின் பயனாக மகா பாபியாய் தீங்கு விளைவிப்பதற்கென்றே பிறந்தவளாக தீய தொழிலுக்கு சங்கல்பம் செய்து வந்திருக்கின்ற துஷ்டையே, என்னிடத்தில் தானாகட்டும் ஸ்ரீராமனிடத்தில் தானாகட்டும் இஷ்டத்திற்கு விரோதமாய் இருக்கிற எந்த விஷயத்தை நீ கண்டிருக்கிறாய்? பரதன் ராமன் இல்லாத ராஜ்யத்தில் ஒரு பொழுதும் வசிக்க மாட்டான். ஏனென்றால் அவன் ராமனை காட்டிலும் தர்ம நெறியில் மேம்பட்டவன் என்பதை நான் அறிவேன். காட்டிற்கு போ என்று நான் சொல்லும் பொழுது ராமனது முக சௌந்தரியத்தை ராகுவால் பற்றப்பட்ட சந்திரன் போல வாடுவதை நான் எப்படிதான் பார்த்து சகித்துக் கொண்டிருப்பேன்? அன்பர்களோடு கூட இருந்து ஆலோசித்து நிச்சயிக்கப்பட்டதும் எனது தர்ம நெறிக்கு ஒத்திருக்கிறதுமான அந்த தீர்மானத்தை சத்துருக்களால் சைன்யம் அடிபட்டு கிளப்பது போல அழிந்து தலைகளாய் தடுமாறி விட்டதை எப்படித்தான் நான் சகிப்பேன்? இஸ்வாகு வம்சத்தில் பிறந்தவனும் விவேகத்தை இழந்திருக்கும் இவன் இத்தனை நாள் வரையில் எப்படித்தான் ராஜ்யத்தை ஆண்டு வந்தான் என்று என்னை பற்றி நாளா திக்குகளிலிருந்து வந்திருக்கின்ற அரசர்கள் இகழ்ந்து பேசிக்கொள்வார்கள். ஐயோ, இதைவிட வேறு அவமானம் வேண்டுமோ? நற்குணசாலிகள் என்றும் வேத வித்துக்கள் என்றும் பிரசித்தி பெற்று விளங்கும் பெரியோர்கள் ஸ்ரீராமனை பற்றி விசாரிக்கின்றார்கள் என்கின்ற பட்சத்தில் அதற்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கிற எதை நான் மறுமொழியாக கூறுவேன்? கைகேயினால் உபத்திரவிக்கப்பட்ட என்னால் ஸ்ரீராமன் காட்டிற்கு அனுப்பப்பட்டான் என்கின்ற இந்த யதார்த்தத்தை பதிலாக சொல்கின்ற பட்சத்தில் அது மகா சபையில் நான் ஸ்ரீராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்கிறேன் என்று சொன்னதற்கு விரோதமாக ஆகுமே. இது இப்படி இருக்கட்டும். கௌசல்யை ஸ்ரீராமனை காட்டிற்கு நான் போகும்படி சொன்னால் என்னை ஏசுவாள். அவளுக்கு இப்படிப்பட்ட நெஞ்சை பிளக்கும் அபசாரத்தை செய்துவிட்டு அவள் ஏற்றுக்கொள்ளும்படியான எந்த சமாதானத்தை நான் அவளுக்கு சொல்லுவேன்? அந்தந்த சமயத்திற்கு ஏற்ற வண்ணமாக கௌசல்யா வேலைக்காரி போலவும் தோழி போலவும் பத்தினியாகவும் உடன் பிறந்தவள் போலவும் பெற்ற தாய் போலவும் நடந்து வந்திருக்கின்றாள். பெறுவதற்கு அரிய புதல்வனை பெற்றவளும் எனக்கு எல்லா காலத்திலும் மனதிற்கு ஒத்தபடி பேசுகிறவளாய் மனம் கோணாமல் நடப்பவளும் கொண்டாடுவதற்கு உரிமை பெற்றவளுமாகிய பட்ட மகிழ்ச்சி உன் நிமித்தமாய் என்னால் சத்கரிக்கப்படவில்லை. நான் உன்னிடத்தில் வைத்திருந்த பிரீதியானது ஒரு நோயாளி உடம்பிற்கு ஒத்துக்கொள்ளாத வெஞ்சனங்களோடு கூடிய உணவை உண்டால் எப்படி அது அவனை பாதிக்குமோ அப்படி என்னை பாதிக்கிறது. ஸ்ரீராமனுக்கு காட்டிற்கு போய்விடும் தீங்கை நான் செய்தான். அதை கண்டதுமே சுமித்ரை உள்ளம் கலங்கினவளாக ஆகி அதன் பிறகு என்னிடத்தில் எப்படி அன்பு வைப்பாள்? வைதேகியானவள் ராமனை வனத்தில் வசிப்பவனாகவும் அந்த காரணத்தினால் என்னை மரணம் அடைந்தவனாகவும் ஆகின்ற நெஞ்சை பிளக்கின்ற இந்த இரண்டையும் எப்படி காது கொடுத்து கேட்பாள்? ஐயோ, அவளுக்கா இந்த கஷ்டம்? என்ன என்னுடைய துர்பாக்கியம்? வைதேகியானவள் இமயமலையின் பக்கத்தில் கிண்ணறனால் கைவிடப்பட்ட கிண்ணற பேடுபோலாகி சோகத்தால் புலம்பி உயிரை மாய்த்து விடுவாள். ஸ்ரீராமனை பெரும் காரணத்திற்கு ஏகி விட்டவனாகவும் மைதிலியை மனம் நொந்து கண்ணீர் பெருக விட்டு கொண்டிருப்பவளாகவும் கண்டு நான் அதற்கு மேலும் பிழைத்திருக்க விரும்ப மாட்டேன். ஸ்ரீராமன் காட்டிற்கு ஏகி விடுவான் என்றால் நான் உயிருடன் இருக்க மாட்டேன். ஆகையால்
அந்த நீ கைம்பெண்ணாகி உனது புத்திரன் உடன் இருந்து ராஜ்யத்தை ஆண்டு வரலாம் அம்மா. நான் உன்னை முதலில் முற்றிலும் கொண்டாடத்தக்க நற்குணங்கள் பெற்றவளாகவும் இப்பொழுது மானிட உருவம் எடுத்து வந்த பேய் எனவும் கண்டுகொண்டேன். ஒரு மனிதன் வாய்க்கு ருசியாய் இருக்கும் ஒரு பானத்தை குடித்துவிட்டு அதன் பின்னர் அதில் விஷம் கலந்திருப்பதை கண்டால் எப்படி இருக்குமோ அதை போல நான் இப்பொழுது உன்னை கண்டுகொண்டேன். வஞ்சனையான தேன் ஒழுகும் சொற்களால் என்னை நீ உற்சாகப்படுத்துகின்றவளாய் பேசி வந்தாய். இனிய குழலோசையினால் சிக்கி கொண்டு விட்ட ஒரு மானை ஒரு வேடன் எப்படி கை கொள்வானோ அப்படி நீ என்னை சவமாக்கி விட்டாய். ஐயோ, எனக்கு என்ன மானக்கேடு! மகான்கள் புத்திரனை திறந்து விட்ட என்னை பற்றி கள்ளுண்ட அந்தனனை தெரு சந்துகளில் எப்படி பேசுவார்களோ அப்படி ஈனன் என்று நிச்சயமாக இகழ்ந்து பேசுவார்கள். உன்னுடைய துஷ்ட மொழிகளை என்னுடைய காதுகளில் கேட்டு நான் பொறுத்து கொண்டிருக்கின்றேன். இது முற்பிறவியில் நான் செய்த அதர்மத்தின் பயனாக விளைந்த கஷ்டமே. அதுவே இப்பொழுது இந்த பிறவியில் அனுபவிக்கப்படுகின்றது என்று நினைக்கின்றேன். ஐயோ, அந்தோ கஷ்டம் என்றாலும் இப்படியாயிருக்கும், அந்தோ சித்திரவதையாயிருக்கின்றதே. அடிப்பாவி, நீ கழுத்தில் சுருக்கிட்டு கொள்ளும் கயிறாய் வந்து சேர்ந்தாய். முற்பாவத்தில் செய்த அதர்மங்களின் பயனாக இந்த ஜென்மத்தில் கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியவனாகிய நான் உண்மை தெரியாமல் என்னுடைய கஷ்டத்திற்கு காரணமாக இருக்க போகின்ற உன்னை இந்த காலம் வரைக்கும் கொண்டாடி கொண்டு வந்தேன். உன்னுடன் வாழும் நான் நீ என்னுடைய மிருத்யு என்பதை அறியவில்லை. ஒரு குழந்தை ஒருவரும் இல்லாத இடத்தில் தன்னுடைய கையினால் மருந்து மந்திரம் இவைகளுக்கு மசியாத விஷமுடைய சர்ப்பத்தை எப்படி பிடித்து விடுமோ அப்படி நான் உன்னை பற்றி விட்டேன். அப்படிப்பட்ட என்னை பற்றி இந்த உலக ஜனம் என்ன பேசும்? மகாத்மாவாகிய புதல்வன் மகா பாவியாகிய என்னால் தந்தையினது பாதுகாப்பை இழந்தவனாக ஆகிறான் என்கிற காரணத்தால் இந்த தசரத மன்னன் பெறற்கரிய குமாரனை காட்டிற்கு தன்னுடைய பெண்ஜாதியின் சொல்லுக்கு இணங்கி அனுப்புகின்றான். அவன் பெரும் மூடன், மனைவிக்கு அடிமையானவன் என்று நிச்சயமாக தூஷிக்க உரிமை உள்ளதாக ஆகிறது. ஐயோ, இப்படிப்பட்ட அவமானமும் எனக்கா? உபாத்தியாயர்களாலும் தெய்வ பக்தியை விளைவிக்கின்ற வித்யாபியாசங்களாலும் வைதீக அனுஷ்டானங்களாலும் அதிக சிரமப்பட்டவன் இவன். சுகப்பட வேண்டிய காலத்தில் அப்படி இல்லாமல் பெரும் கஷ்டத்தை அனுபவிக்க போகிறானே. அந்த புத்திரன் காட்டிற்கு போய்விடு என்று பெற்றவனான நான் சொன்னதும் என்னை பார்த்து உங்களுடைய திருவுளம் எப்படியோ அப்படி நடப்பதுதான் எனது கடமை, அப்படியே செய்கிறேன் என்று பதிலுரைப்பான். வேறு சொல்லை சொல்ல இஷ்டப்பட மாட்டான். காட்டிற்கு போ என்கிற எனது நியமனம் பெற்ற ஸ்ரீராமன் முரட்டுத்தனமாக மாட்டேன் என்று நடந்து கொண்டான் என்றால் அது எனக்கு இந்த சமயத்திற்கு ஏற்றதாக இருக்கும். ஆனாலும் என் வயிற்றில் பிறந்த அவன் அவ்வாறு செய்ய மாட்டான். ஸ்ரீராமனோ நிர்மல மனம் உடையவன் ஆனபடியால் நான் வாய்விட்டு சொல்லாமல் மனதிலேயே வைத்திருக்கும் கருத்தை அறிய மாட்டான். நான் காட்டிற்கு போ என்று சொன்னவுடன் அதை கேட்டவுடன் அந்த கட்டளையை தலைமேல் ஏற்றுக்கொண்டு அப்படியே செய்கிறேன் என்றுதான் பதிலுரைப்பான். ஸ்ரீராமன் காட்டிற்கு சென்ற உடனேயே எல்லா உலகத்தாருடைய வைதலுக்கும், அதாவது பழித்து உரைப்பதற்கு பாட்டனாகி விட்டவனும், செய்த குற்றத்திற்கு மன்னிப்பு என்பதற்கே இடமில்லாமல் போய் விட்டவனுமான என்னை யமதர்மராஜா யமலோகத்திற்கு கொண்டு போய் விடுவான். புருஷோத்தமனான ஸ்ரீராமன் காட்டிற்கு போன பின்னர், நான் மரணமடைந்த பின்னர் எனக்கு இஷ்டமான மற்ற ஜனங்களுக்கு நீ என்ன கொடுமையை விளைவிக்க போகின்றாயோ? மற்றொரு ராணியான சுமித்ரை என்னையும் ஸ்ரீராமனையும் விட்டு பிரிவாள். ஆனால் துக்கத்துடன் இருக்கும் கௌசல்யைக்கும் புதல்வர்கள் இருவர்களுக்கும் சமாதானம் செய்ய முடியாதவளாகி என்னுடன் உடன்கட்டை ஏறி விடுவாள். கைகேயி கௌசல்யையும் சுமித்ரையையும் 3 புதல்வர்களோடு கூட என்னையும் பெரும் ஆபத்தில் தள்ளிவிட்டு அந்த ஆபத்தில் தள்ளியவளாகிய நீ ஒருவள் மாத்திரம் சுகமாக வாழ்ந்து வா. அனாதி காலம் முதல் பிறரால் வெல்ல முடியாததும் என்னுடைய உத்தம குணங்களால் காப்பாற்றி வரப்பட்டதும் இஷ்வாகு வம்சத்தவர்களால் பரிபாலித்து வரப்பட்டதுமாகிய இந்த தேசத்தை ஸ்ரீராமனால் கைவிடப்பட்டவுடன் குழப்பம் அடைந்துவிடும். அப்படி குழப்பமடைந்த நாட்டை
நீயே காப்பாற்றி வா. ஸ்ரீராமன் காட்டிற்கு போவது பரதனுக்கு சரி என்று படுமாகில் அதன் பிறகு நான் மரணம் அடைந்தால் எனக்கு பரதன் சரம கைங்கரியத்தை செய்யக்கூடாது, அதாவது தனக்கு எந்தவித இறப்பு சடங்கையும் செய்யக்கூடாது என்று கூறுகிறார். தீய ஒழுக்கத்தை உடையவளே, எனக்கு பகையானவளே, ஸ்ரீராமன் காட்டிற்கு சென்ற பிறகு நான் இறந்த பிறகு கேகை ராஜன் மகளே, உன்னுடைய மனோரதம் கைவிட பெற்றவளாய் இந்த உலகத்தை ஆண்டு மனம் கழித்து நீ வாழ்க. கைம்பெண்ணாக ஆன பிறகு நீ உன் பிள்ளையுடன் ராஜ பரிபாலனத்தை செய்து வருவாயாக. உலகில் ஒப்புயர்வில்லாத அபகீர்த்தியை பெற்றவளாகவும் பாபியாய் இருக்கிற ஒருவனை எப்படி உலகம் பழிக்குமோ அப்படி அனைத்து மனிதர்களின் நிந்தைக்கு பாத்திரமாகி விட்டவளுமாகிய நீ எனக்கு எல்லா காலத்திலும் வழங்கப் போகிறதான அபகீர்த்தியை உண்டாக்குவதற்காகவே எனது அரண்மனையில் ராஜபுத்திரி என்னும் பெயருடன் வாழ்ந்து வந்திருக்கிறாய். எனது அன்புக்கு பாத்திரமான ஸ்ரீராமன் மிகவும் பெருமையுடன் இதுவரையிலும் எல்லா காலத்திலும் ரதங்களின் மீதும் யானைகளின் மீதும் குதிரைகளின் மீதும் சவாரி செய்துவிட்டு மிக பெரிய காட்டில் இரு கால்களால் எவ்வாறு நடப்பான்? கை வளைகள் குண்டலங்கள் முதலானவற்றை பரிசாக பெற்று அவைகளை அணிந்து கொண்டு விளங்கும் பாசகர்கள் போஜன காலத்தில் நான் செய்ததை மெச்ச வேண்டும், நான் செய்ததை மெச்ச வேண்டும் என்கிற போட்டி போடுகிறவர்களாக நாவிற்கு ருசிகரமாயிருக்கும் உணவை யாருக்காக சமைக்கிறார்களோ அப்படிப்பட்ட எனது புதல்வனாகிய அவன் காட்டில் கிடைக்கின்ற உணவையும் துவர்ப்பானவைகளையும் கசப்பானவைகளையும் காரமானவைகளையும் இனிமேல் புசித்து கொண்டு எப்படி உயிர் வாழ்வான்? விலை உயர்ந்த ஆடைகளை அணிந்து கொண்டு இவ்வளவு நாளும் செல்லமாக வாழ்பவனாக இருந்துவிட்டு இப்போது காவி உடையை உடுத்து கொண்டவனாய் உலகில் எங்கனம் வாழ்வான்? பரதனுக்கு முடிசூட்டுவது என்பது அப்படியே இருக்கட்டும். ஸ்ரீராமனுக்கு இதுவரை நடந்த காரியங்களுக்கு விரோதமாய் இருப்பதும் மகா கொடுமையாக இருப்பதும் ஆகின்ற ஆரண்ய வாசம் என்கின்ற துன்பம் தருகின்ற உபதேசமானது உனக்கு யார் செய்தது? பெண் பிள்ளைகள் வெகு துஷ்ட குணமுடையவர்கள், மேலும் விசுவாசம் இல்லாதவர்கள், தங்கள் காரியங்களையே எப்பொழுது முடித்துக் கொள்ள ஊக்கமுடையவர்கள். எல்லா ஸ்திரீகளை பற்றியும் இப்படி இகழ்ந்து பேசுவது நியாயம் அன்று. பரதனது தாய் ஒருத்தியை குறித்து மாத்திரம் நான் திடமாக சொல்வேன். அதர்மத்தில் புத்தியை செலுத்தி விட்டவளே, பொருள் ஒன்றுதான் சர்வமும் என்று நினைத்து அதற்கு உடன்பட்டவளே, எனக்கு மனவேதனை உண்டாக்குவதற்காக யாருடைய உபதேசத்தையோ பெற்று மாறின உள்ளத்தை உடையவளே, ஈவு இறக்கமில்லாத சண்டாளி, என்னிடத்தில் தானாகட்டும் அல்லது யாவருக்கும் இதம் ஒன்றை மட்டுமே செய்வதையே சர்வமாக கொண்டு விளங்குகிறவனான ஸ்ரீராமனிடத்தில் தானாகட்டும் குற்றம் என்று எதை நீ கண்டிருக்கின்றாய்? ஸ்ரீராமனை கானகத்திற்கு துரத்தி விட்ட பின்பு நான் அவனை இழந்து விட்டேன் என்று அறிந்ததுமே என்னிடம் சரணடைந்துள்ள இந்த மக்களில் தந்தையர்கள் புதல்வர்களையும் மனைவியர்கள் கணவர்களையும் சுற்றத்தவர்களையும் ஒழித்து அவர்கள் தங்களுடையவர்கள் அல்ல என்று துறந்து விடுவார்கள். இது நிச்சயம். இங்கு உள்ள எல்லா அசையும் பொருள் அசையா பொருள் உள்ளிட்ட இந்த உலகத்தில் உள்ள எல்லாமே அல்லோகல்லம் அடைந்ததாக ஆகும். நான் அந்த புதல்வனை சௌந்தரியமே உருவமெடுத்து வந்தவனாகவும் தெய்வமே திருக்குமாரனாக உருக்கொண்டு எனக்கு கிடைத்திருக்கின்றது என்று நினைக்கும் பொழுதெல்லாம் உள்ளம் பூரிக்கின்றேன். அவனை என் கண் முன்பாக கண்டுவிட்டேன் என்றால் யௌவன புருஷன் போல ஆகிவிடுகிறேன். ஒருவேளை சூரியன் உதிக்காவிட்டாலும் இந்திர பகவான் மழை பொழியாமல் இருந்தாலும் கூட இந்த ஜனங்கள் அவரவர்கள் தொழில்களை அவரவர்கள் செய்து கொண்டு இருக்கலாம். ஆனால் ஸ்ரீராமன் இங்கிருந்து போய்விட்டான் என்பதை அறிந்ததுமே எந்த ஒரு மனிதனும் அவனவன் தொழிலில் இருக்க மாட்டான் என்பது எனக்கு தெரிந்த விஷயமே. கொடிய விஷமுள்ள சத்தமாகிற நீ அந்த உண்மையை நான் அறியாமல் இருந்ததால் இவ்வளவு காலம் என்னால் அருகில் வைக்கப்பட்டு காப்பாற்றி வரப்பட்டிருக்கிறாய். யமனாகி விட்டவளும் அழிவை சங்கல்பித்து விட்டவளும் தர்மநெறி நழுவியவளாய் சத்ருவாய் விளங்கும் உன்னிடத்தில் நான் அன்பாயிருந்து வந்துவிட்டேன். அதனால் ஐயோ நான் ஒழிந்தேன். பரதன் என்னாலும் லக்ஷ்மணனுடன் கூடிய
ஸ்ரீராமனாலேயும் கைவிடப்பட்டவனாய் உன்னோடு கூட பட்டணத்தையும் நாட்டையும் நண்பர்களையும் ஒடுக்கி தன் வசமாக்கி கொண்டு அரசு புரிந்து வரட்டும். எனது விரோதிகளுக்கு சந்தோஷம் விளைவிப்பவராகவே வாழ்ந்து வா. தர்ம நெறியை எப்படியும் நழுவ விட மாட்டான் என்கின்ற காரணத்தால் மேலும் மேலும் என்னை துன்புறுத்தும் கொடிய சண்டாளியே, இப்போது இந்த விஷயத்தில் எந்த கற்பனையை நீ சொல்கிறாயோ அது மிகவும் கெட்ட செயலாகும். அந்த சொல்லை சொன்ன உன்னுடைய வாயிலிருந்து பற்கள் 1000 பொடிகளாக சிதறுண்டு ஏனோ கீழே உதிர்ந்து விடாமல் இருக்கின்றன. ஸ்ரீராமன் தர்ம நெறிக்கு விரோதமாய் இருக்கிறதும் நன்மையை விளைவிக்காததுமாகிய எந்த ஒரு சொல்லையும் சொன்னதே இல்லை. கடும் சொற்களை பேச அவன் நினைக்க மாட்டான். எப்படிப்பட்டவனுடைய மனமும் கோணாமல் இருக்கும்படி பேசுபவன். நிரந்தரமான மிகவும் ஆச்சரியமான உத்தம குணங்களை கொண்டதால் இந்த உலகத்தார் எல்லோராலும் மிகவும் கொண்டாடப்பட்ட அந்த ஸ்ரீராமனுக்கு ஆபத்தை உண்டாக்கும் விதமாக நீ பேசுகின்றாய். நீ எவ்வளவு வேண்டுமானாலும் துன்பமுற்று இரு, தீயில் பற்றி எரிந்துதான் போ, வேறு எப்படியானாலும் செத்துத்தான் 1000 துண்டுகளாகி பூமியில் விழுந்து கிட. கேகய மன்னர் குலத்தில் பிறந்த கொடும் பாவியே, என்னுடைய விருப்பத்திற்கு விரோதமாக இருப்பதும் மற்றவருக்கு துன்பமாக இருக்கும் உனது இந்த விண்ணப்பத்தை நான் நிறைவேற்ற மாட்டேன். எப்பொழுதுமே வஞ்சனையாய் நயமாக பேசி வந்தவளும் துஷ்ட ஹிருதயம் உடையவளும் எனது குலத்தை கெடுக்க வந்த கோடாரி காம்பாய் ஏற்பட்டு விட்டவளும் உயிர் இருக்கின்ற இருதயத்தை கூறிய பானத்தை போன்றவளாகி குத்தி பிளக்கவும் மேலும் கணவனிடத்தில் அன்பு என்பதை அழித்துவிட்ட மனைவியாகிய உன்னை உயிருடன் பார்க்க நான் விரும்பவில்லை. எனது புதல்வன் என்னிடம் இல்லாமல் போய்விட்ட பிறகு எனக்கு மன சந்தோஷம் என்பது இருக்க போவது இல்லை. எனக்கு அன்பு என்பது யாரிடமிருந்து கிடைக்கப் போகிறது? என்னுடைய உயிர் நில்லாது. தேவியே, கெடுதி வருவதற்கு இடம் கொடாமல் அதை முன்பாகவே ஆராய்ந்து தர்மநெறி நழுவாது நடக்கும் எனக்கு பிரியமில்லாத விஷயத்தை பெறுவதற்கு நீ முயல்வது நியாயமல்ல. உனது பாதங்களில் விழுந்து கும்பிடட்டுமா? என் மீது மனம் இறங்கு. அந்த சக்கரவர்த்தியார் அன்பின் மிகுதியால் ஏற்பட்ட மயக்கத்தால் வரத்தை கொடுத்துவிட்டு அதன் பின்பு வரம்பு கடந்துவிட்ட மனைவியால் கைவிடப்பட்டவராக ஆகிவிட்டார். அவர் பைத்தியம் பிடித்தவன் போலாகி பலவாறு பேசிக்கொண்டு மனைவியினுடைய நீட்டிய வண்ணமே கிடந்த 2 பாதங்களையும் தொடாமல் தரையில் வீழ்ந்து விட்டார். சர்க்கம் 13. மறுபடியும் கைகேயியை சமாதானம் செய்வது. ஆபத்துக்கென்றே உருவு எடுத்து வந்தவளும் நியாயமில்லாததை நியாயமாக ஸ்தாபிக்க வல்லவளும் நாணம் என்பதையே விட்டொழிந்தவளும் மனம் இறங்கும்படி செய்ய வல்லவளுமாகிய பெண் பிள்ளையான அவள் புண்ணியத்தின் முடிவில் தேவலோகத்தில் இருந்து தள்ளப்பட்ட யயாதியைப் போலவே தரையில் ஓய்ந்து கிடக்கிறவரும் ஆனால் அப்படி இருக்கத்தகாதவருமான அந்த உத்தம சக்கரவர்த்தியாரை முன்னிலும் அதிகமாக வரம்பை கடந்து பின்வருமாறு நிர்பந்தித்தாள். சக்கரவர்த்தியாரே, நீர் வாய்மையாளர் எனவும் தர்மநெறி நழுவ விடாதவர் எனவும் புகழப்படுகிறீர். அப்படியிருந்தும் எனக்கு ஏற்கனவே தானம் செய்து விட்டதாகிய இதை எந்த காரணத்தை கொண்டு கொடுக்காமல் இருக்க வேண்டும் என்று நீர் நினைக்கின்றீர்? கைகேயி தேவியார் மேற்கண்ட விதமாக சொல்லியதை கேட்ட தசரத சக்கரவர்த்தியார் சிறிது நேரம் ஒன்றும் சொல்ல தெரியாதவராக ஆனார். பிறகு மனதில் மிகவும் பயம் விளைந்ததால் பின்வருமாறு பேச ஆரம்பித்தார். தீய ஒழுக்கமுடையவளே, எனக்கு பகையானவளே, புருஷோத்தமனான ஸ்ரீராமன் காட்டிற்கு சென்ற பின் நான் இறந்த பின் உன்னுடைய மனோரதம் கைகூட பெற்றவளாக ஆகி அளவு கடந்த உள்ளம் பூரித்தவளாக ஆகி நீ வாழ்க. சொர்க்கத்தில் தேவர்கள் தெய்வ சக்தியான ஸ்ரீராமனது நலத்தை பற்றி கேட்டால் அதற்கு நான் தர்மத்திற்கு விரோதமாக இல்லாத எந்த பதிலை சொல்வேன்? ஐயோ, அங்கும் கஷ்டமே. கைகேயிக்கு நான் கொடுத்த வரத்தின் காரணமாக அவள் கேட்டபடி நான் செய்ய வேண்டியவனாக ஆகிவிட்டேன். அதனால் நான் ஸ்ரீராமனை ஆரண்யத்திற்கு அனுப்பினேன் என்று நான் பதில் சொன்னால் அது என்னுடைய சபையில் நான் சொன்ன சொல்லுக்கு விரோதமாக ஆகும். மக்கள் பேரில்லாத நான் மகத்தான யாகம் செய்ததால் அதன் பயனாக மகானும் மகாபானுமாகிய ஸ்ரீராமனை திருக்குமாரனாக அடைந்தேன்.
அப்படிப்பட்ட நான் எப்படி அவனுக்கு தூரத்தில் செல்ல விடை கொடுக்க முடியும்? தாமரை இதழ் போன்ற கண்களை உடையவனும் சகல வித்தைகளின் கரைகளை கண்டவனும் சூரனும் இப்படிப்பட்ட திறமைகள் இருந்தாலும் பிறர் மீது எப்பொழுதும் கோபம் அடையாதவனாகவும் பிறர் செய்யும் அபச்சாரங்களை எல்லாம் மன்னிப்பதையே தனது கொள்கையாக கொண்டவனுமாகிய அந்த ஸ்ரீராமனை நான் எப்படி வனவாசத்திற்கு அனுப்புவேன்? கருநெய்தல் போன்ற ஷியாமல வர்ண திருமேனியனும் முழங்காலளவு நீண்ட திருத்தோள்களை உடையவனும் தனித்த வீரனும் ஒப்புயர்வில்லாத சௌந்தரியம் உடையவனுமான ஸ்ரீராமனை நான் எப்படி தண்ட காரண்யங்களுக்கு துரத்தி விடுவேன்? கஷ்டங்களால் அணுகப்படாமல் இருந்தவனும் சுகங்களுக்கு மாத்திரமே உரியவனும் சிறந்தவனுமான ஸ்ரீராமனுக்கு கஷ்டம் என்பதையே எப்படித்தான் நான் மனதில் நினைத்து சகிப்பேன்? கஷ்டங்களுக்கு விரோதியான ஸ்ரீராமனுக்கு கஷ்டத்தை உண்டாக்காமல் இப்பொழுதே நான் பரலோக பிராப்தியை அடைந்து விட்டேனானால் நான் மன திருப்தியை அடைந்தவனாவேன். தீய தொழிலுக்கு சங்கல்பம் செய்துவிட்ட ஈவு இரக்கமில்லாத மகா சண்டாளி ஆகிய கைகேயி எனக்கு அருமையானவனும் எங்கும் எந்த காலத்திலும் வீண் போகாத பராக்கிரமசாலியுமான ஸ்ரீராமனை மகா கஷ்டத்துடன் ஏன் பிணைத்து வைக்கிறாய்? எனக்கு இந்த உலகில் எப்பொழுதும் அபகீர்த்தியும் மிகுதியான பழி சொல்லும் இனி எப்பொழுதுமே கிடைக்கப் போகிறது. இப்படி கலங்கிய மனமுடையவராகி ஒரு விஷயத்தையே திரும்ப திரும்ப பல வழிகளில் அவர் பேசிக் கொண்டிருந்தார். அப்பொழுது சூரிய பகவான் அந்திமத்தை அடைந்தான். இரவு வந்தது. இப்படி கஷ்டப்பட்ட மனத்துடன் கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருந்த சக்கரவர்த்தியாருக்கு சந்திரனுடன் விளங்கிய அந்த இரவு பல யாமங்களை உடையதாக நீண்ட இரவாக ஆயிற்று. வயது முதிர்ந்தவராகிய தசரத சக்கரவர்த்தியார் மிகவும் மனம் வந்தவராக ஆகி உஷ்ணமாக பெருமூச்சு விட்டு கொண்டே ஆகாசத்தை பார்த்த வண்ணம் இருந்தார். மிகுந்த கஷ்டத்துடன் பின்வருமாறு பிதற்றினார். நட்சத்திரங்களை அணிந்து உலவுகின்ற இரவே, உனக்கு அருணோதயத்தை நான் வேண்டவில்லை, அதாவது சூரிய உதயம் ஆக வேண்டாம் என்று கூறுகிறார். சுகத்தை அளிக்கின்றவளே, நான் உன்னை பிரார்த்தனை செய்கின்றேன். என் விஷயத்தில் நீ அனுகிரகம் செய்ய வேண்டும். இல்லை என்றால் சீக்கிரமே கழிந்துவிடு. மன வருத்தம் யாரால் உண்டாகியதோ அந்த கடின சித்தம் உடையவரும் சண்டாளியுமாகிய கைகேயை கண் முன்பே பார்த்து கொண்டிருக்க என்னால் முடியவில்லை. சக்கரவர்த்தியார் மேற்கண்ட விதமாக சொல்லிவிட்டு அதன் பிறகு கைகேயை பார்த்து கையை கூப்பி பிரார்த்தித்தார். நல்ல வார்த்தைகளை சொல்லி மனம் இறங்க அவளை வேண்டினார். மேலும் கைகேயை பார்த்து பின்வருமாறு மொழிந்தார். எப்பொழுதும் என்னுடைய நன்மையையே விரும்பிய மனைவியே, சத்தியசந்தனும் வயது சென்றவனும் கஷ்ட திசையில் இருப்பவனும் மேலும் முக்கியமாக உன்னையே கதியாய் அடைந்தவனும் சக்கரவர்த்தியுமாயிருக்கும் எனக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும். நல்ல வழியை விரும்பும் நல்லது பொல்லாது அறியாத பெண்மணியே, சொன்னபடி செய்து முடிக்க எனக்கு திறமை இல்லை. சொன்னபடி செய்து முடிக்க முடியாது என்று நினைத்து நான் உனக்கு வாக்களிக்கவில்லை. எப்படி இருந்தாலும் என் விஷயத்தில் நீ அனுகிரகம் செய்ய வேண்டும். நான் படும் தர்ம சங்கடத்தை உள்ளபடி நீ அறிவாய். நல்ல மனதுடன் இருந்து அது இருளை அடைவதற்கு சற்று தடுமாறிவிட்ட என்னுடைய மனைவியே, என்னுடைய விஷயத்தில் மனமிறங்கு. நீ உன்னுடைய முழு மனதுடன் இந்த ராஜ்யத்தை ஸ்ரீராமனுக்கு அருள்வாயாக. அதனால் நீ ஒப்புயர்வில்லாத புகழை பெறுவாய். பிரசன்ன முகத்துடன் எனக்கு பணிவிடை செய்து வந்தவளே, யாவராலும் மெச்சப்பட்ட சன்மார்க்கம் உடையவளே, பெரியோர்களுக்கும் பரதனுக்கும் ஸ்ரீராமனுக்கும் இந்த உலகுக்குமே இதமாயிருக்கின்ற இதை நீ செய்ய வேண்டும். தருமநெறி நழுவ விடக்கூடாது என்னும் சித்தத்தை உடையவரும் சக்கரவர்த்தியாருமாகிய கணவர் கண்கள் சிவந்து கண்ணீரை பெருக விட்டு கொண்டு மனதை கவரும் விதமாக நல்ல வார்த்தைகளை கூறினார். அவர் சொன்ன சொல்லுக்கு காது கொடுத்த தீமையில் மனதை நாட்டிவிட்ட காருண்யமற்றவளாகிய அவள் யாதொரு பதிலையும் கூறவில்லை. அவள் ஒரு பதிலும் உரைக்காமல் இருந்ததை கண்ட சக்கரவர்த்தியார் துஷ்ட சுவாபம் தன்னிடத்தில் உண்டு என்பதை இதுவரையிலும் எக்காலத்திலும் காட்டிராதவளும் மனம் கோணாது இதுவரையில் நடந்து வந்தவளுமாகிய அவள் தனக்கு பிரியமில்லாததை
மீண்டும் மீண்டும் வற்புறுத்தி வாதிக்கிற மனதை உடையவராக இருப்பதை பார்த்தார். புதல்வனுடைய வனவாசத்தை எண்ணி எண்ணி மனம் வேதனைப்பட்டார். இனி என்ன செய்கிறது என்பது அவருக்கு தெரியவில்லை. அதனால் அவர் மூர்ச்சையை அடைந்து வெறும் தரையில் படுத்து கிடந்தார். எப்படி இருந்தாலும் தர்மத்திற்கு குறை ஏற்படக்கூடாது என்ற நிச்சயத்தை உடையவரும் மேற்கண்ட விதமாக பெருமூச்செறிந்து தூரப்பட்டு கொண்டிருந்தவருமான அந்த சக்கரவர்த்தியாருக்கு அன்றைய இரவு மிகுந்த கஷ்டத்துடன் கழிந்தது. அப்போது துயில் எழுப்பும் வண்டிகளின் முழக்கம் அவருடைய காதில் விழுந்தது. அந்த ராஜோத்தமர் வண்டிகளின் புகழை வேண்டாம் என்று நிறுத்தச் செய்தார். ஸ்ரீ சீதாராமரின் பாதங்களுக்கு நமஸ்காரம். ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியின் பாதார விந்தங்களில் சமர்ப்பணம்.